தடைகளை உடைத்தெறி இடடா ஆணை கொடடா செந்நீர் இனத்தை காப்போம் நால்வொரு நடடா கைவால் எடடா கைவால் உன் பகைவன் தலைபறி தொடடா போரை சுடடா அணைகள் விடடா இரட்டும் தீப்பொறி சுடடா இரட்டும் தீப்பொறி என்று 28வது ஆண்டில் பாவேந்தர் தமிழ் மன்றம் நடத்துகிற பொங்கல் விழாவினுடைய இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைவர் பெரும் மரியாதைக்குரிய பேராசிரியர் நடராஜன் அவர்களே மற்றும் என்னோடு கருத்துரைக்கு வந்திருக்கிற சிறப்பு சொற்பொழிவாளர்கள் பெரும் மரியாதைக்குரிய தோழர் யாழினி அவர்களே மற்றும் தியாகராசன் அவர்களே மற்றும் திரு தனஞ்செழியன் அவர்களே சென்னையில் இருந்து இன்றைக்கு கல்வியினுடைய முக்கியத்துவத்தை 8 திசைக்கும் 16 கோணங்களுக்கும் பந்தி வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு போர்க்குரலை விளிம்பு நிற மனிதர்கள் மேன்மையடைய வேண்டும், கல்வி மறுக்கப்படுகிற இழிவு நிலை இன்றைக்கும் இருக்கிறது, அதை உடைத்து எறிய வேண்டும் என்று தன்னுடைய தன் வாழ்நாளை போராட்ட களமாக மாற்றியிருக்கிற பெரும் மரியாதைக்குரிய தோழர் இலக்குகளும் இளைய தலைமுறையும் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிற தோழர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களே, நன்றி உரை நவழ இருக்கிற தோழர் சுகுணா அவர்களே மற்றும் பெருந்திரளாக இருக்கிற தாய்மார்களே தம்பிமார்களே, உங்கள் யாவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பு தமிழர் திருநாள். இதைத்தானே 28 ஆண்டுகள் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதை பற்றி எங்களுக்கு தெரியாதா? நீ என்ன பேசிவிட போகிறாய் என்றால் நான் எதையும் பேசிவிட போவதில்லை. உங்களுக்குள் இருக்கிற கருத்துக்களை நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவூட்ட மட்டுமே நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏறுக உலையே ஏற்றுக உலையே ஆக்குக சோரே என்று புறநானூறு சொல்கிறது. தீபத்தை தான் ஏற்றுவார்கள், ஆனால் உலையையே ஏற்ற வேண்டும் என்று புறநானூறு சொல்கிறது என்றால் உலையை ஏற்ற வேண்டும் என்கிறது. நாம் அடுப்ப பத்த வைப்பான், நம்ம மொழியில சொன்னா அடுப்ப பத்த வைப்பான்வோம். ஆனால் ஏற்றுக உலையை என்று புறநானூறு சொல்லுகிறது. பொங்கலை பற்றி பூவும் புகையும் பொங்கலும் சொரிந்து என்று சிலப்பதிகாரம் சொல்கிறது. புதுகலத்து எழுந்த தீம்பால் பொங்கல் என்று சீவக சிந்தாமணி சொல்கிறது என்றால் அதற்கு பிறகு வேத காலத்தில் 10ஆம் நூற்றாண்டில் தான் சங்கராந்தி, அதாவது இந்த பொங்கலுக்கு வேற ஒரு பேரு சங்கராந்தி என்று 10ஆம் நூற்றாண்டுகளுக்கு மேல புது பேர் வைக்கிறாங்க. எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் தாத்தா பேரை வைப்பாங்க, பூட்டம் பேரை வைப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம குழந்தை பிறந்த பிறகு யாரிடம் போய் தன்னுடைய பிள்ளைக்கு பேர் வைக்கணும்னு அவன் எப்படி சமஸ்கிருத பேரை திட்டமிட்டு வைக்கிறானோ அது போல 10ஆம் நூற்றாண்டிலே தொடங்கி பொங்கலுக்கு வேற பேரை வச்சு இந்த இந்தியா ஃபுல்லா இன்னைக்கு அந்த பேரை சொல்லிதான் இன்னைக்கு கொண்டாடுறாங்க. அது கூட பிரச்சனை இல்ல, உங்கள் அழுக்கு கால்களால் எங்கள் மொழியின் மீது நடக்காதீர்கள் என்று தான் சொல்றான். ஒருத்தர் சொல்றாரு பொங்கலோ நல்லா வாத்துக்கொலு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா உன்னை பார்த்து படி. என் மொழி உனக்கு தெரிய தேவை அவசியம் இல்லை, பார்த்து படி. இல்லாவிட்டால் எங்களுக்கு புரிகிற எல்லாருக்கும் புரிகிற ஆங்கிலத்தில் சொல், இல்லாவிட்டால் உன்னுடைய தாய்மொழி குஜராத்தில் கூட எங்களுக்கு வார்த்தைகளை சொல், ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நீ அந்த அழுக்கு படிந்த வாயால் அதாவது ஏதாவது உளறி கொட்டணும்னு ஒருத்தர் உளறினார்னா இதை நாம் சகித்துக் கொண்டிருக்க கூடாது என்பதை பாவேந்தர் மண்டையில் தான் நாம் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு இந்திரன் விழா வச்சாங்க பூம்புகார்ல, இன்னைக்கு ஏன் வைக்கலன்னு கேட்டா இது இந்த பொங்கல் விழா தன்னை புதுப்பித்துக் கொண்டே வருகிற விழா. தன்னை புதுப்பித்துக் கொண்டு வருகிறதால் தான் இன்னைக்கு தமிழ் சமுதாயத்துக்கு என்ன தேவை என்றால் திருவள்ளுவர் நாள் திருவிழா தேவைப்படுகிறது. ஏனென்றால் நம்ம 60 ஆண்டுகளுக்குள்ளாகவே ஒவ்வொரு ஆண்டு நம்முடைய தமிழர்களுடைய வரலாற்றை சுருக்கிவிடும் என்று வைக்கிற போது இல்லை, தமிழ் புத்தாண்டு திருவள்ளுவர் ஆண்டாக தொடங்க வேண்டும் என்று நம்முடைய தமிழறிஞர்கள் தொடங்கினார்கள். இதைத்தான் 28 ஆண்டுகளாக இந்த பாவேந்தர் மன்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நான் கலைஞர் மறைந்து போன முதலமைச்சர் அவர்கள் தமிழ் புத்தாண்டு ஒண்ணுதான் அறிவிச்சாரு. ஆனா அதுக்கு இன்னைக்கு அரசு என்ன மௌனமாக இருக்கிறது, அது இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். மரபுகளை ஆய்வு செய்த
பரமசிவம் அவர்கள் சொல்கிறார்கள், இது எல்லா விழாக்களிலும் ஒவ்வொரு மரபு பின்பற்றப்படுகிறது. ஆனால் இந்த பொங்கலில் மட்டும்தான் பிறப்பு இல்லை, இறப்பு இல்லை, தீண்டாமை இல்லை, எதுவுமே கிடையாது. எல்லாரும் கொண்டாடக்கூடிய விழாவாக பொங்கல் விழா இருக்கிறது. எல்லா விழாக்களையும் வீட்டுக்குள்ள கொண்டாடுவீர்கள், வீட்டுக்குள்ள அடுப்பை வைத்து வைப்பீர்கள். ஆனால் இதுதான் ஊர் கூடி நடு தெருவிலே வைத்து பொங்கலோ என்று மகிழக்கூடிய ஒரு திருவிழாவாக இது இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் தோழர்களே. இந்த பொங்கலிலே தான் நாம் இந்த காலத்தில் விளைகிற மஞ்சள், கரும்பு, மொச்சை, அவரை என்று நம்முடைய மண்ணில் விளைகிற நில தாவரங்களை எல்லாம் எடுத்து படையல் செய்து சூரியனுக்கு படைத்து நாம் நன்றி சொல்லுகிற விழாவாக இது இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். இன்றைக்கு கூட சீனிவாசன் தோழர் அவர்கள் சொன்னார்கள், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்ல வள்ளுவரின் காலை உடை உடுத்துகிறார்கள் என்று. இதைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன். ஏன் திருவள்ளுவரை நீங்கள் இப்படி மாற்ற நினைக்கிறீர்கள் என்றால், தமிழ்நாட்டில் தமிழ் பெயரை சொல்லாமல் உங்களால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது, மக்களை ஏமாற்றி விடலாம் என்ற ஒரு எண்ணத்தில் தமிழை எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும். நான் கேட்கிறேன், இந்த அளவுக்கு திருவள்ளுவரை கொண்டாடுகிறீர்களே, நீங்கள் சமஸ்கிருதத்துக்கு செலவு ஆண்டுக்கு ஒதுக்குகிற பணம் எவ்வளவு? தமிழுக்கு நீங்கள் ஆண்டுக்கு ஒதுக்குகிற பணம் எவ்வளவு? இந்த கேள்வியை பாவேந்தர் மன்றம் தொடர்ச்சியாக கேட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை சொல்ல விரும்புகிறேன் தோழர்களே. ஏனென்று சொன்னால், புதிய கல்விக் கொள்கை என்று 66 பக்க அறிக்கையை, அதை பற்றி எல்லாம் நம்முடைய வந்திருக்கிற சிறப்பு அழைப்பாளர்கள் பேசுவார்கள். ஏனென்றால் ராஜபவனிலே ஒருத்தர் அமர்ந்து கொண்டு ஆளுநர் மாளிகையிலே உட்கார்ந்து கொண்டு படித்து விட்டு வாருங்கள், புதிய கொள்கை பற்றி படிக்காமல் பேசாதீர்கள் என்று சொல்ற போது, இதோ நம்முடைய சிறப்பு அழைப்பாளர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஆளுநர் மாளிகைக்கு வரட்டுமா, இல்லை நீங்கள் பெரியார் திடலுக்கு வருகிறீர்களா, இல்லை தேர்வுக்கு வருகிறீர்களா, இதோ விவாதம் செய்ய நான் தயார் என்று சொன்ன போது பதில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை நிறைந்த சொற்பொழிவாளர், சமூக செயல்பாட்டாளர், கல்வியாளர் இன்றைக்கு நம் மத்தியிலே வந்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்று சொன்னால், தனஞ்சய எழுதிய மகாத்மா ஜோதிராவ் அவர்களுடைய ஒரு வாழ்க்கை சரித்திரத்திலே 33வது பக்கத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம்முடைய நடராஜன் தோழர் அவர்கள் ஒரு ஜாதியின் பெயரை சொல்லியே அந்த ஆதிக்க சக்தியை சொன்னார். நான் ஆதிக்க சக்தி என்று கூட சொல்லிவிடுகிறேன். அவர்கள் ஒரு பூலே அவர்கள் ஒரு மாணவ பருவத்திலே ஒரு சிறுவனுக்கும் ஒரு இளைஞனுக்கும் நடுவுப்பட்ட பருவத்தில் இருக்கிற போது, அவன் நண்பன் அவன் உயர் ஜாதிக்காரனாக இருக்கிறான். அவனுடைய அழைத்து ஒரு திருமணத்துக்கு போகிறான். திருமணத்துக்கு போகிற போது கூட இருக்கிறவனா கண்டுகிறான், இவன் நம்ம ஜாதி இல்லையே, இவன் கீழ் ஜாதி ஆச்சு, இவன் தாழ்த்தப்பட்டவன் ஆச்சு என்று சொல்லி அவனை, நீங்க எப்படி வந்தாய், நீ எப்படி வரலாம் நீ என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டு அடிக்காத குறையாக அவனை விரட்டி விடுகிறார்கள். இதை போய் அவர் தந்தையிடம் சொல்கிறார். அன்றைக்கு தந்தைகளிடம் நம்முடைய தாத்தா பாட்டிகள் என்ற மனநிலை என்றால், இதோட உன்னை அடிக்காம விட்டாங்களே, இல்லைன்னா யானைக்கால வச்சு உன்னை மிதிச்சிருப்பாங்களே. இன்று அதாவது ஒரு திருமண ஊர்வலத்தில் உடன் நடக்க கூட நீ தகுதியில் என்று சொன்ன ஒரு சமுதாயம் நம்மை அப்படித்தான் வைத்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் கல்வியிலே உயர்ந்து கொண்டே இருக்கிறோம். அதனால் தான் நீட்டு தேர்வை கொண்டு வருகிறான். எதை தடை செய்து இவன் நம்மோடு சக பயணியாக நம்மோடு சமமாக அவன் வரக்கூடாது என்பதற்கான எல்லா விதமான தடைகளையும் கொண்டு வருகிறான். எல்லா விதமான தடைகளையும் உடைப்பதற்கு தான் பாவேந்தர் மன்றம் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நடத்துகிறது என்று சொல்லி, பொங்கல் திருநாளில் தான் ஊர்கோடி நாம் அமர்ந்திருக்கிறோம். ஜாதிகளை மறந்து, மதங்களை மறந்து, நம்முடைய வேற்றுமைகளை மறந்து இருக்கிறோம். இதோ இந்த பகுதியிலிருந்து 60,000 ஆண்டுக்கு 60,000 ரூபாய்க்கு புத்தகங்கள் நாம் கொடுக்கிறோம். 28 ஆண்டுகளாக கொடுத்திருக்கிறோம். லட்சக்கணக்கான புத்தகங்கள் வீடுகளில் இருக்கிறது. ஓய்வு கிடைக்கிற போது படிப்புக்கு மாற்றாக அதை கொடுத்து பிள்ளைகளை படிக்க வையுங்கள் என்பதை தான் நான் உங்களுக்கு வேண்டுதலாக சொல்ல விரும்புகிறேன். அடுத்த தலைமுறை அறிவு தளத்தில் விரியுமானால், சிறகை விரிக்குமானால், எந்த தடையையும் எல்லா விஷயமும் எல்லா மூலிகை விஷயமானாலும் எந்த பொல்லாப்பும் நமக்கு வராத வண்ணம் நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும். அதற்கு உங்கள் வீடுகளிலிருந்து தொடங்குவோம் என்று சொல்லி இந்த பொங்கல் நாளை சூழலிப்போம். நன்றி, வணக்கம். திருத்திய வெளியே வா என்று கூறிய பாவேந்தர் போல சீரிய பால் சத்திய தோழர் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசினை தோழர் தமிழ் செல்வம் அவர்கள் அளிக்கின்றனர். நன்றி தோழர். அடுத்ததாக
வாழ்வு வளமாகுமே. நானும் நீயும் ஒன்றாக சேர்ந்தால் நாளை உருவாகுமே. வானம் மண்ணும் ஒன்றாக சேர்ந்தால் வாழ்வு வளமாகுமே. காக்கு கூட்ட பாட்டிடு கற்றுக்கொண்டு வாழ்ந்திடு ஒற்றுமை சின்னமதுவோ. வெளியகன்று மாத்திடு விழிப்புணர்வு கொண்டிடு வழியிறக்கும் நோக்கிடுவோ. மனித மலர பாடுபடு அதன் மதிப்புயர போராடிடு. மனித மலர பாடுபடு அதன் மதிப்புயர போராடிடு. நானும் நீயும் ஒன்றாக சேர்ந்தால் நாளை உருவாக்குமே. வானும் மண்ணும் ஒன்றாக சேர்ந்தால் வாழ்வு வளமாகுமே. என்ற சொர்க்கம் உண்டு சண்டை இல்லாத சமுதாயத்தில். பந்தம் என்ற பட்டம் உண்டு பகைமை இல்லாத பூலோகத்தில். சொந்தம் என்ற சொர்க்கம் உண்டு சண்டை இல்லாத சமுதாயத்தில். பந்தம் என்ற பட்டம் உண்டு பகைமை இல்லாத பூலோகத்தில். மனித மாண்போடு புனித வாழ்வோடு புயலாய் புறப்பட்டு சாதித்திடு. ஜாதி என்றாலும் மரங்கள் நின்றாலும் சமத்துவம் நிலை பெற நீ ஓங்கிடு. மனித மலர பாடுபடு அதன் மதிப்புயர போராடிடு. மனித மலர பாடுபடு அதன் மதிப்புயர போராடிடு. நானும் நீயும் ஒன்றாக சேர்ந்தால் நாளை உருவாக்குமே. வானம் மண்ணும் ஒன்றாக சேர்ந்தால் வாழ்வு வளமாகுமே. என்றே உறுதி எடுத்தால் நலமாகுமே. பிரிவு என்ற விஷத்தை கொண்ட தான் என்ற கர்வம் நிலையற்றதே. உறவு ஒன்றே உலகம் என்றே உறுதி எடுத்தால் நலமாகுமே. பிரிவு என்ற விஷத்தை கொண்ட தான் என்ற கர்வம் நிலையற்றதே. கள்ளம் கபடற்ற உள்ளம் கொண்டாலே எல்லா நலத்தோடும் நீ வாழலாம். வெள்ளம் சூழ்ந்தாலும் பள்ளம் ஆனாலும் தள்ளாடாமல் நீ நடை போடலாம். மனித மலர பாடுபடு அதன் மதிப்புயர போராடிடு. மனித மலர பாடுபடு அதன் மதிப்புயர போராடிடு. நானும் நீயும் ஒன்றாக சேர்ந்தால் நாளை உருவாகுமே. வானம் மண்ணும் ஒன்றாக சேர்ந்தால் வாழ்வு வளமாகுமே. நானும் நீயும் ஒன்றாக சேர்ந்தால் நாளை உருவாகுமே. வானம் மண்ணும் ஒன்றாக சேர்ந்தால் வாழ்வு வளமாகுமே. காக்கை கூட்ட பாட்டிடு கற்றுக்கொண்டு வாழ்ந்திடு ஒற்றுமையின் சின்னமதுவோ. வெளியகன்று மாத்திடு விழிப்புணர்வு கொண்டிடு வழியிறக்கும் நோக்கிடுவோ. மனித மலர பாடுபடு அதன் மதிப்புயர போராடிடு. மனித மலர பாடுபடு அதன் மதிப்புயர போராடிடு. நானும் நீயும் ஒன்றாக சேர்ந்தால் நாளை உருவாகுமே. வானம் மண்ணும் ஒன்றாக சேர்ந்தால் வாழ்வு வளமாகுமே. காக்கை இல்லா சீமையிலே என்ற பாடலின் மூலம் நாட்டுப்புற கலையை நிலைநாட்ட வருகின்றன தாரணி குழுவினர்.
உணவு வந்தால் பரவாயில்ல, அதனால நம்ம செய்வோன்னு அவங்க தான் நமக்கு ஊக்கம் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தோழர் அவங்க ஆசிரியர் யாழினி அவர்களை யாவரும் கேளீர் என்ற தலைப்பில் முனைவர் யாழினி அவர்களை உரையேற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். தங்கத்தமிழே வணக்கம், தங்கத்தமிழே வணக்கம். உன் தனிப்புகழ் பாடினால் என் நாவெல்லாம் வணக்கம். தங்கத்தமிழே வணக்கம், உன் தனிப்புகழ் பாடினால் என் நாவெல்லாம் வணக்கம். என் தமிழ் அன்னைக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் அன்னைக்கும் இவ்வவையில் அமைந்திருக்கும் ஆன்றோர் சான்றோர் என்னை போன்றோர் என் குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஒளிவாங்கி என் கையில் கொடுக்கும்போதே 2 அல்லது 5 நிமிடத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். எனவே இப்போ நாம என்ன விழா கொண்டாடிட்டு இருக்கோம் குழந்தைகளே? என்னது? பொங்கல் திருவிழா. சரி, ஏன் இதை கேட்டனா நீங்களாம் எங்களை கவனிக்கிறீங்களான்றதுக்காக கேட்டேன். யாதும் ஊரே யாவரும் கேளு. இந்த பாட்டு எங்க இருக்கு? இந்த பாட்டு எந்த நூல்ல இருக்கு? வெரி குட், சிறப்பு. இப்படி அப்பப்போ கேள்வி கேட்கணும்னு கேட்டாதான் நீங்க என்ன கவனிக்கிறீங்களான்னு தெரியும், அதுக்காக தான். சரி, அப்போ திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு வங்க கடலோரம் சங்க தமிழ் பாடினான் நம்முடைய தமிழன். ஆமை ஓடும் இடமெல்லாம் அவன் அடைந்து தமிழ் மொழியையும் வணிகத்தையும் செய்து உயர்ந்த இடத்தை அடைந்தான் தமிழன். 15,000 சதுர கிலோமீட்டர் சென்று வியாபாரத்தை நடத்தியவன் தமிழன். ஆம், அதற்கு சான்றாகத்தான் நாம் அனைத்து உணவுப் பொருளையும் கலந்து நமக்கு உணவே மருந்தாக இருக்கக்கூடிய இந்த மிளகிற்கு மிகப்பெரிய போரே நடந்தது. யவனர்களும் கிரேக்கர்களும் மிளகிற்காகவே போர் தொடுத்து அதனை பெற்று சென்றார்கள். இதனை யவனர்கள், அதாவது கிரேக்கர்கள், யவன பிரியா என்று அழைத்தார்கள். அப்போ எந்த அளவிற்கு நம்முடைய தமிழினம் வணிகம் செய்திருக்கிறது என்பதற்கு சான்றாகும். அது மட்டுமல்ல, நம்முடைய தமிழுக்கு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னனுடைய நாட்டில் சிறப்பாக இருக்கக்கூடிய முத்திற்கு உலக அளவில் மிக வரவேற்பை பெற்றுள்ளது. நீங்கள் எல்லாம் அறிந்த, நீங்கள் அமைதியாக கவனித்தால் மட்டுமே இந்த கருத்து உங்களை சேரும். எனவே அந்த முத்து நம்ம உலக அழகி என்று எல்லோருக்கும் தெரிந்த கிளியோபட்ரா அவர்கள் நம்முடைய பாண்டிய நாட்டு முத்தை கரைத்து குடித்தார்கள் என்று ஒரு வரலாற்று செய்தி சொல்கிறது. அப்போ எந்த அளவிற்கு நம்மிடத்தில் கிடைக்கக்கூடிய இந்த முத்து உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது பாருங்கள். என்ன இவங்க யாதும் ஊரே யாவரும் கேளு முத்து மிளகு அப்படின்னு கதை சொல்லிட்டு போறாங்க. ஆம் தோழர்களே, இப்படித்தான் நம் தமிழர்கள் வணிகம் செய்து நம்முடைய மொழியையும் நம்முடைய இனத்தின் மாண்புகளையும் பரப்பி இருக்கிறார்கள். இன்னொன்று தெரியுமா, இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பொங்கல் திருவிழா கொண்டாடுகிறோம் என்று நினைக்கிறீர்களா? இல்லவே இல்லை. உலகத்தில் உள்ள பல நாடுகளில், இந்த உலகம் முழுவதுமே இந்த தமிழர் திருநாள் பொங்கல் விழாவை கொண்டாடி வருகிறார்கள். அதற்கு பல நாடுகள் ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதலை இன்றும் பல நாடுகள் நடத்தி வருகிறது என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாகிறது. அடுத்ததாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மெட்ரோ ரயில், இந்த பிரான்சில் மெட்ரோ ரயில் இருக்கிறது. அந்த ரயில் நிலையத்தில் அன்புடை நெஞ்சம் செம்புல நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்று நம்முடைய தமிழ் மொழி அன்பையும் காதலையும் வீரத்தையும் உணர்த்தக்கூடிய மொழி என்பதனை நிரூபிக்கும் வகையிலே அந்த பாடலை அங்கு மெட்ரோ ரயில் நிலையத்தில் பொறித்து வைத்திருக்கிறார். ஏன்
நாம் அனைவரும் சமம். இந்த ஆடு மாடு மேய்த்து வந்த இந்த ஆரிய கூட்டம் நம்மை சாதியாலும் மொழியாலும் இனத்தாலும் வேறுபடுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறது. அதனை உடை தெரியத்தான். எனவே அது மட்டுமல்ல தோழர்களே, நமக்கு எல்லாம் தண்ணினா ரொம்ப பிடிக்கும். அதே போல உலகிலேயே மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த நயகரா நீர்வீழ்ச்சியில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற இந்த வரி இடம்பெற்றுள்ளது என்றால் நினைத்து பாருங்கள் எந்த அளவுக்கு நம்முடைய தமிழரின் பெருமை சென்று சேர்ந்திருக்கிறது என்பதை. அப்போ இந்த இப்படிப்பட்ட முத்தமிழான தமிழ்மொழிக்கு ஆண்டொன்றிற்கு மத்திய அரசு வெறும் 2 கோடி, ஒன்றிய அரசு மிகவும் 2 கோடி ஒதுக்குகிறது. ஆனால் நம்முடைய திராவிட மாடல் தமிழக அரசோ நம்முடைய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ்மொழி இருக்கை அமைத்து அதனுடைய வளர்ச்சியை உதவுவதற்கு 500 கோடி ஒதுக்கியது அந்த கொரோனா காலகட்டத்திலும். இதுதாங்க திராவிட தத்துவம். ஏன் நம்முடைய மொழி காக்கப்பட வேண்டும் என்ற அந்த பெரியார், அண்ணா, தாத்தா அயோத்திதாசர், சீரோஸ் இவர்களெல்லாம், கலைஞர் இவர்களெல்லாம் விட்டு சென்ற அந்த கருத்து தான் இந்த அரசுக்கு அப்படி ஒரு சிந்தனையை ஊட்டியது தோழர்களே. அது மட்டுமல்ல, இந்த செம்மொழிக்கு மட்டும் 2 கோடி ஒதுக்கிவிட்டு இந்த சமஸ்கிருதத்துக்கு 450 கோடி ஒதுக்குகிறது இந்த ஒன்றிய அரசு என்று சொன்னால் இதனுடைய மோசடியை, இந்த அவலத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்கிறேன். சரி, அதை ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்காக நம்ம அடுத்து பேசணும். அடுத்ததாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதை யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லக்கூடிய இந்த அரை இலக்கிய நூல்களில் சொல்கிறது, நாம் அனைவரும் ஒன்றே. அதாவது வள்ளுவர் சொல்கிறார், அதாவது கல்வி என்பது ஒரு மன்னன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் எல்லாருக்கும் கல்வி கொடுக்கவனாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நாடு முன்னேறும். அப்படி என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? யாவரும் சமம், யாதும் முறை. இந்த நாட்டில் தான், அந்த நாட்டில் இல்லை, இந்த உலகில் உள்ள அனைவருக்குமே எப்படிப்பட்ட மன்னனாக இருந்தாலும் அவர்களுக்கு கல்வியை வழங்க வேண்டும் என்பதுதான். அடுத்ததாக பாருங்கள், 195 நாடுகள் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐநா மன்றத்திலேயே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது. எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்க, நீங்களே கச்சமுச்சான்னு கேட்டுன்னு இருக்கீங்க. கேட்குறீங்களா என்னன்னு கூட தெரியல எனக்கு. அப்போ அந்த ஐநா மன்றத்திலேயே நம்முடைய இந்த தமிழ் கூற்று, நம்முடைய பாடல் இடம்பெற்றிருக்கின்றால் நம் தமிழனை சும்மாவா நினைக்க வேண்டும்? இப்படி சும்மா வந்ததில்லை நம் தமிழ்மொழி. அப்படிப்பட்ட தமிழ்மொழியை விட்டு இந்த தமிழ்நாட்டிலே இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம். நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ? விந்தை தமிழ்மொழி எங்கள் மொழி, அதே வீர தமிழ் மக்கள் ஆவி என்றோ? அப்படிப்பட்ட இந்த கூற்றினை நாம் மனதில் வைத்து இந்த 200 கோடி தமிழுக்கு ஒதுக்கும் இந்த ஒன்றிய அரசை வரும் 2024 சட்டமன்றத்தை தூக்கி எறிந்துவிட்டு நம்முடைய திராவிட தத்துவத்தை விளக்கக்கூடிய அந்த நடைமுறையை நாம் ஏற்றி பிரகடனப்படுத்தி நாம் நம்முடைய தமிழ் மொழியை அரியணையில் ஏற்ற வேண்டும். தமிழர்களே, நம்முடைய பொங்கல் விழாவை, இந்த அறுவடை திருவிழாவை உலகம் முழுவதும் நாம் உறக்க சொல்ல வேண்டும் என்று கூறி இந்த பாவேந்தர் தமிழ் மன்றத்திற்கு வாய்ப்பளித்த உங்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுகுணா அவர்களை அழைக்கிறோம். இவங்களும் கல்வித்துறையில் தான் பணி போயிடுறாங்க. ஆனால் பேர் மறந்துட்டேன். அடுத்ததாக நாங்கள் பேச்சு போட்டி நடத்தும் போது ஒவ்வொரு குழந்தைகளையும் கூப்பிட்டு வாங்க பேச்சு போட்டு போயிருங்க, கவிதை பாடுங்க அப்படின்னு கூப்பிடுவோம். நிறைய பள்ளி மாணவர்கள் வந்து
வகுப்புல 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புல நிறைய பேர் பேசுறதுக்கே இல்லை. அப்படிப்பட்ட துணிச்சலா மேடைக்கு வந்திருக்காங்க. மேடை தைரியம்னா என்னன்னு இந்த குழந்தைகிட்ட கத்துக்குங்க. வாங்க வாங்க. பாவேந்தர் தமிழ் மன்றத்தில் பாவேந்தருடைய குருநாதர் பாரதியாருடைய கவிதையை மிக சிறப்பாக பேசின அந்த தோழர்களுக்கு நினைவு பரிசு அளிக்க பாண்டியன் அவர்களை அழைக்கின்றார். மக்கள் அழைக்கிறோம். பாவேந்தர் தமிழ் மன்றம் நடத்துகின்ற இந்த பொங்கல் மற்றும் முப்பெரு விழாவில் எனக்கு சிறிய வாய்ப்பு வழங்கிய மன்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் காலத்தின் அருமை கருதி அனைவரையும் பாராட்டணும், அனைவரையும் செய்யணும். ஏன்னா அந்த அளவுக்கு கடினமாக உழைப்பு எல்லாரும் கொடுத்துருக்கீங்க. சிறப்பு அழைப்பாளர் உட்பட தலைமை ஏற்று நிகழ்வை நடத்தி கொடுத்த வரவேற்பு நிகழ்த்திய இங்கு வந்திருக்க அத்தனை தோழர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மன்றத்தின் சிறப்பாக குரல் தான் சொல்லுவோம். அந்த தவிர இந்த தடவை நாங்களே செஞ்சிட்டோம். ஏன்னா கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு சரியான நேரத்தில். அதனால தெய்வத்தால் ஆகாத நீனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். இந்த நம்பிக்கை குரல் தான் எங்களை பாவேந்தர் மன்றத்தை இயக்க வச்சது. இதில் வந்து ஒரு 2-3 பேர் எடுத்த முயற்சி, மற்ற எல்லாரும் சேர்ந்து கொடுத்த உழைப்பு. அப்போ முயற்சி செஞ்சோம், உழைச்சோம். அதனால அதனுடைய பலன் தான் இன்னைக்கு மன்றத்தை ஏன் நம்ம நடத்தணும் அப்படின்னா, அடுத்த தலைமுறை மக்கள் ஏதாவது ஒரு சிறு மாற்றத்தை நம்மளால் நடத்த முடியாதா அப்படின்ற ஒரே ஒரு சிறு நோக்கம் தான். ஆனால் கல்வியாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள், இப்போ கருத்தரங்க பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்திலேயே எல்லாமே சிறந்த பேச்சாளர்கள். ஆனால் எனக்கு மட்டும்தான் பேச வராது. ஆனால் எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு வள்ளுவமும் வாழ்வியலும். நான் கொஞ்சம் தைரியமாக எடுத்துட்டேன். என்ன காரணம்னா 2 வரி தானே, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல குரல், அந்த அசட்டு தைரியம். ஆனால் இருந்தால் சரி, பாவேந்தர் மன்றத்தில் வந்து அறிவியல் தரத்தில் இருக்கிறனால நம்ம ஏதாவது தவறாக சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்போ எப்போயோ படித்த திருக்குறளை இப்போ லேசாக புரட்டி பார்க்கும்போது அப்போ தான் நினச்சேன், இது குரல் அல்ல, அப்படியே குளம் நடுங்கி போயிடுச்சு. காரணம் 1.25 அடியில் இந்த உலகத்தின் மக்களின் வாழ்வியலை இவ்வளோ சிறப்பாக 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு புலவனால சொல்ல முடியுதுன்னா அவனுடைய சிறப்பு தமிழருக்கு. இது வேற எந்த மொழிக்கோ எந்த இனத்துக்கோ இல்லை. இதை நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். ஒரே ஒரு உதாரணம் மொத்தம் சில குரல்கள், அதாவது 1330 குறள்களும் வாழ்வியல் குறள் தான். நீங்கள் சங்க இதில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 14 மேல்கணக்கு 14 கீழ்கணக்கு எவ்வளவு நூல்கள் இருக்கு. அதில் 14 கீழ்கணக்கு நூல்களில் 18 நூல்களில் 17 நூல்களில் நீதி கதையை சொல்ற நூல் ஒன்று மட்டும் திருக்குறள், அது வாழ்வியல் சொல்ற நூல். அப்போ நீதிக்கு இதுக்கு என்னன்னா அறம், பொருள், இன்பம், இப்படிதான் வரிசையா அந்த அதிகாரத்தை படைச்சிருப்பாங்க. அறத்தின் மீது பொருளை ஈட்டி அதன் வரும் இன்பமே நிலையானது. எவ்வளவு எளிமையா முடிஞ்சது அவ்வளவுதான். நீ இன்பமா இருக்கணும் அப்படின்னா பொருள் வேணும். உலகத்துல பொருளை ஈட்டுகன்னு சொன்னது திருவள்ளுவர் தான். மற்றவங்களாம் வந்து பல காரணங்கள் சொல்லுவாங்க, நீ அதை விடு இதை விடுன்னு அப்படியெல்லாம் சொல்ல. அதாவது வாழ்வின் யதார்த்தத்தை கூறியவர் வள்ளுவர். அதனாலதான் 2000 ஆண்டுகள் ஆனாலும் அவருடைய புகழ் நிலையா இருக்கு, இன்னும் நிலைக்கும். அதே போல எத்தனையோ
புலவர்கள் அதுக்கு வந்து உரை எழுதியிருக்காங்க. ஏன் இந்த மன்றத்திலிருந்து கூட நாளைக்கு ஒரு தோழர்களோ ஒரு தோழியோ திருக்குறளுக்கு உரை எழுத முடியும். ஏன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி கருத்துக்கள் நிறைந்தது குறள். அந்த வகையில் 133 அதிகாரங்களில் ஏதாவது ஒரு குறளை சொல்றேன் அப்படின்னா யாகா வராயினும் நாகாக்க காவாக்க சோகாக்க சொல்லிக்கப்பட்டு ஒரே ஒரு குறள் போதும். காரணம் இந்த ஒரு குறள். அவர் வந்து உங்களை வந்து என்ன சொல்றாருன்னா கண்ணு காது எந்த உறுப்பையும் வேண்டாம், நாவை காக்க வேண்டுங்கிறார். நாவை ஏன் காக்கணும் அப்படின்னா எளிமையானது வலிமையானது. மனித உறுப்புலேயே ரொம்ப வலிமையானது பல்லு தான், எலும்பு கடிச்சிடறோம். ஆனா ரொம்ப மென்மையானது நாக்கு. ஆனா அவ்வளவு வலிமையான பல்லு விழுந்துடும், எக்காரத்தை கொண்டும் நாக்கு விழாது. அப்போ எளிமையானது எவ்வளவு வலிமையானது பாருங்க, எவ்வளவு அழகா எளிமையா சொல்லிட்டாங்க. இது ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்றேன். இப்ப நீங்க குறளை வந்து மதிப்பெண்ணுக்கு அடிப்படையிலையோ இல்ல இதை நம்ம கத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா பார்க்காதீங்க. அந்த குறளில் வந்து நீங்க ஏதாவது ஒரு நிகழ்வோட பொருத்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்னைக்குமே குறள் மறக்காது. உதாரணத்துக்கு நீங்க இந்த குறள் சொன்ன பார்த்தீங்களா, யாகா வாராயினும் நாகாக்க, இந்த ஒரு குறளுக்கு பாருங்க, பேரறிஞர் அண்ணா அவர்கள் அரசவையில் ஆட்சி புரிகிறாரு. அப்போ பேருந்து நிலையத்தில் பேருந்துல இந்த குறளை எழுதியிருக்காங்க. அப்போ எதிர்கட்சியில் வந்து ஒரு உறுப்பினர் கேள்வி கேட்கிறாரு, ஐயா யாகா வாராயினும் நாகாக்கன்னு பேருந்தில் எழுதியிருக்கீங்க, இது யாருடைய நாக்க நடக்க, பேருந்து ஓட்டுநரையா இல்லை அது நடத்துனரையா இல்லை அங்கே பயணம் செய்யும் மக்களையா அப்படின்னு கேட்கும்போது அழகா சொன்னாரு, நாவு இருக்கும் அனைவருக்கும். முடிஞ்சதா? உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பொதுவான பொதுமறை குறள் தான் என்பதற்கு இந்த ஒன்று போதும். அதுபோல கல்விதான் கேடில் விழிச்செல்வம், கல்வி ஒருவருக்கு மாடலாம் மற்றவை. கல்வி அறிவு ஒண்ணுதான், மற்ற எதுவுமே கிடையாது. அந்த கல்வி அறிவு மக்கள் போகணும், மனிதர்கள் இது பண்ணணும், மாணவர்கள் கேட்கணும். நான் பாவேந்தர் மன்றம் கடுமையா போராடி அறிவுத்திறன் போட்டி நடத்துது. அதன் மூலியமா உங்களுக்கு வந்து கருத்துக்களை செய்யுது. சொல்லிக்கிட்டே இருக்கலாம். 1300 குறள் மட்டும் எனக்கு தெரியும் இல்லை, 50 குறள் உங்களுக்கு எளிமையான 50 குறள் தெரிஞ்சா போதும், உங்க வாழ்க்கையை மாறிடும். அது போலதான் இப்போ நடிகர் சிவகுமார் இருக்கார் பார்த்தீங்களா, 100 குறள் எடுத்திருக்காரு. அந்த 100 குறளுக்கு ஒரு சம்பவம், அந்த சம்பவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு குறள், அதெல்லாம் எடுத்து வாங்கி படிச்சீங்கன்னா குறள் மேல அவ்வளோ ஆர்வம் வரும். எப்போ வந்து நீங்க ஆர்வம் குறள் மேல வந்துட்டதோ அப்போ நீங்க குறளை விடவே மாட்டீங்க. ஆகையினால நேரத்தின் அருமை கருதி உங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்வேன், இது நம் வாழ்வியலுக்கான நூல். நீங்க எந்த ஒரு நூலை படிக்க வேண்டியதில்லை. தமிழ் இலக்கியத்தில் நான் தமிழ் இலக்கிய தொன்மையானதுதான், எவ்வளவோ இலக்கியங்கள் இருக்குதான். ஆனால் ஒன்றும் சொல்லுகிறேன், குறளை மட்டும் கைவிடாதீர்கள். நீங்கள் கைவிட்டால் வேறொருவன் எடுத்துக்கொள்வான். அப்பொழுதுதான் உங்களுக்கு எல்லாமே மாற்றம் தெரியும். எப்பவுமே நம்ம கூட இருக்கும்போது அறிவை தெரியாது. இந்த திருக்குறள் கூட உங்களிடம் வந்து சேர்ந்தது 200 ஆண்டுகள் முன்பு நினைவு கொள்ளுங்கள். அதற்கு முன்னால உங்களுக்கு இந்த குறள் வரல. அந்த குறளை உங்களிடம் சேர்த்தவர் யார்? அயோத்தியாச பண்டிதர் என்ற ஒரு பண்டிதருடைய தாத்தா. அவர் தான். இப்போ ஐயா இருக்கும்போது இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, ஏன்னா தவறாக ஏதாவது சொல்லிட்டா கூட அவர் திருத்துவன்ற நம்பிக்கையில தான் சொல்றேன். ஏன்னா அவர் கல்வியாளர், நான் தப்பா சொல்லிட்டா கூட அந்த மேடையை வந்து திருத்திடுவார், நீங்க தப்பா சொல்லியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை தப்பா சொல்லிட்டா கூட ஐயா திருத்திடுவாங்கன்னு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த குறள் உங்களுக்கு ஏன் 200 தான் கிடைச்சது, 2000 குறள் ஏன் உங்ககிட்ட வரல அப்படிங்கிறத சிந்தித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அப்படியேப்பட்ட குறளை நீங்க கைவிடக்கூடாது. நீங்க குறளை எந்த அளவுக்கு நெருங்கி பழகுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட வாழ்வு நெறி மாறும் என்பதை கூறி இந்த நல்ல வாய்ப்பு வழங்கிய அனைத்து தோழர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்களை நினைவு புத்தகம் வைக்கும் போராட்ட வரலாறு புத்தகத்தை வழங்குகிறார். கை தட்டலாமே. நன்றி நன்றி. விழித்திரு ஒன்று 2 3 என்று
தான் தன்னோட தந்தையை இழந்திருக்காங்க. அப்பா இல்லைன்னு இப்போ என்கிட்ட சொல்லி அழறா. இவன் பெரியவள் ஆயிடுவா, கல்யாணம் ஆகியும் போயிடுவா. ஆனா அப்பா இல்லாம தானே இருப்பா. பார்க்காத ரொம்ப ஏங்குறாங்க. வாலிபத்தை ஆரம்பிக்கும் போதை எதிர்க்கடா, ஆற்றுகளை நெறிப்படுத்தி வாழ்ந்து வாரடா. கையில் திறமை வரும் நெஞ்சில் வலிமை வரும் வாழ்வு வீட்டில் மகிழ்ச்சி வரும் நாட்டில் வாழ்க்கை வரும் உலகில் வெற்றி வருவடா. இளமையினை கொண்டாடு, முதுமையிலும் நீ பாடு. உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். போதையில்லா பாதையிலே நடப்போம், நலமான குடும்பம் அமைப்போம், வளமான உலகம் படைப்போம். போதை இல்லாமலே நமது வாழ்வை கொண்டாடுவோம். பார்க்கிறேன், நீங்கள் பெற்றோர்களாக அவனுடைய பிரச்சனையை பார்க்கறீங்க. ஆனால் நம்முடைய பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் மாணவனுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்ப்பார். மாணவனுடைய கோலத்திலிருந்தும் அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு காண முடியும்னு பார்ப்பாரு. அவரிடத்தில் நான் பேசிய சில நொடிகள் கற்றுக்கொண்ட ஒரு பாடம். ஆகவே பெற்றோர்கள் அனைவரும் இன்னைக்கு மாணவ சமுதாயத்துக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனைகளுக்கான தீர்வையும் எதிர்காலத்தில் அவர்களை பேசிக்கு பிறகு ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வருவீர்கள் என்று நான் திடமாக நம்புகிறேன். ஐயா அவர்களை அழைக்கிறேன். ஐயா இது வேலை செய்யுங்க, இதை எடுத்துக்கலாமா? கழட்டிடுங்க, இதை கழட்டிடுங்க. இல்லை இது வைக்க முடியல. இருங்க இது வைக்க முடியல. இதில் வைக்க முடியல. ஓ அப்படியா? இது வைக்க முடியல. சொல்ல வைக்க இது கழட்டிடு. பாவேந்தர் தமிழ் மன்றத்தின் முப்பெரும் விழா திருவள்ளுவர் ஆண்டு 2000 பொங்கல் விழா அறுவடை திருவிழா பாவேந்தர் தமிழ் மன்றத்தின் 28ஆம் ஆண்டு தொடக்க விழா என்கின்ற வகையிலே ஒரு மாபெரும் முப்பெரும் விழாவாக ராணிப்பேட்டை தொழிற்பேட்டை பகுதியிலே மிகவும் சிறப்புடன் இந்த அரசு பள்ளியிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வினுடைய தலைவர் பேராசிரியர் தமிழ் திரு நடராசன் உள்ளிட்ட இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள், கருத்துரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள், இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த ஊரினுடைய இந்த மண்ணினுடைய மைந்தர்களாக இங்கே வீற்றிருக்கக்கூடிய தாய் தந்தையர், சித்தப்பா பெரியப்பா, மாமா மாமி என்று அத்தை மருமகள் மருமகன் என்று பல்வேறு உறவுகளோடு தமிழ் உறவாக இங்கே கூடியிருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கு நாம் தித்திக்கும் பொங்கல் நாளிலே கூடியிருக்கின்றோம். 1931 தந்தை பெரியார் அவர்கள் கூட்டிய மாநாட்டிலே அன்றைய தேதியில் இருந்த அத்துணை தமிழ் சான்றோர்களும் பங்கேற்றார்கள். அத்தகைய தமிழ் ஆளுமைகள் நீண்ட விவாதத்திற்கு பிறகு தை 1 சுரவம் 1 அதுதான் தமிழர்களுடைய புத்தாண்டு என்பதை தெளிவுபட கூறினார்கள். பல்வேறு குழப்பங்கள் நீடித்திருந்த காலத்தில் அந்த குழப்பத்திற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து தமிழ் புத்தாண்டு என்று சொன்னால் அது தை 1 தான் என்பதை தெள்ளத் தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள். வசந்த காலத்தினுடைய தொடக்கம், அறுவடை நடந்து எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியது. இது அனைத்தையும் சேர்த்துத்தான்
ஒரு சமூகத்தினுடைய கொண்டாட்டங்கள் அமைந்திருக்கும். அப்படி கொண்டாடுவதற்கு ஒரு தகுதியான மாதம் அந்த மாதத்தினுடைய தொடக்க நாள், அந்த நாள் ஒரு ஆண்டினுடைய தொடக்க நாளாக இருக்கிறது என்பதையும் சூழலியல் பார்வையிலிருந்து மண் சார்ந்து மக்கள் சார்ந்து பார்த்தோமேனால் கூட தை 1 நம்முடைய புத்தாண்டு என்பது நம் அனைவருக்குமே விளங்கும். இந்த மன்றத்திலே என்னை பேச அழைக்கின்ற போது இலக்குகளும் இளைய தலைமுறையும் என்ற தலைப்பிலே பேசுங்கள் என்று சொன்னார்கள். இலக்குகள் இல்லாத வாழ்க்கை நிறைவான ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியாது. சற்று நேரத்திற்கு முன்னால் பல்வேறு நடனங்கள் குழந்தைகள் நிகழ்த்தினார்கள். மிக கூர்மையாக நீங்கள் கவனித்து பார்த்தால் அந்த குழந்தைகள் தங்களுக்கென்று வகுத்து கொண்ட இலக்கை தப்பாமல் ஆடினார்கள் என்பதை நீங்கள் ரசிக்கலாம். நடுவுல நிக்கிற அந்த சின்ன குழந்தை, அந்த சின்ன குழந்தையை விட 3 மடங்கு உயரமா இருக்கிற குழந்தை அந்த குழந்தையை சுத்தி ஆடுது. இந்த பெரிய குழந்தைங்க கண்ணாலேயே அந்த சின்ன குழந்தைக்கு இப்படி ஆடு அப்படி ஆடு என்று வழிகாட்டுவதும் அதை உணர்ந்து அந்த சின்ன குழந்தை ஆடுவதும் இதுதாங்க கற்றல் செயல்பாடு. கற்றல் அப்படின்னு சொன்னா நம்மோடு பிறந்தது தாயை பார்த்து குழந்தை கற்றுக்கொள்கிறது. நீங்க குழந்தை பிறந்த உடனே குழந்தை பிறந்திருச்சுன்னு அறிவிச்சு தொட்டில்ல போட்டா உடனே வீட்டுக்குள்ள யார் வருவாங்க? அந்த குழந்தையினுடைய தாத்தா, குழந்தையினுடைய பாட்டி, இவங்க தான் வருவாங்க. அந்த பாட்டியோ தாத்தாவோ வந்த உடனே அந்த குழந்தையினுடைய முகத்துக்கு நேரா ஒரு சிட்டிகை போடுவாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம்! என்ன கவனிப்பாங்க? அப்படி சிட்டிகை போட்ட உடனே அந்த குழந்தை கண்ணு அந்த ஓசை வந்த அந்த திசையை நோக்கி கண்ணு நகருதான்னு பார்ப்பாங்க. அந்த ஓசையை நோக்கி அந்த கண்ணு நகர்ந்துருச்சுன்னா அந்த பாட்டிக்கு சந்தோஷம். நாம் பெத்த புள்ள பெத்த குழந்தை நல்லா இருக்குன்னு அறிவிச்சுட்டு போயிடுவாங்க. இதை விட ஒரு சிறந்த மருத்துவம் வேற ஏதாவது உண்டா? நீங்க இஎன்டி டாக்டரை கூப்பிட வேண்டியதில்லை, ஐ டாக்டரை கூப்பிட வேண்டியதில்லை. ஒரு கண் காது மூக்கு வாய் பார்க்கிற மருத்துவர், கண்ணை பார்க்கிற மருத்துவர், அத்துணை மருத்துவரும் பார்த்து சொல்லக்கூடியத ஒரு சிட்டிகையில சொல்றாங்கல்ல, அதுதான் மெய்யான மருத்துவம். அது அன்பினுடைய அடையாளம். அதற்கு பிறகு பேர் வைக்கும் பொழுது மீசையை முறுகிட்டு ஒருத்தன் தாய் மாமன் வருவான். சரியா? அவன் எதுக்கு வருவான்னு கேட்டா ஒரு 5 பவுன்ல செயின் போடுவான், 1 பவுன்ல செயின் போடுவான். இந்த 1 பவுன் செயின் 5 பவுன் செயின் எதுக்குடானா நீ ஜாதியை விட்டு போயிடாருன்னு சொல்றது. அது அன்பின் வெளிப்பாடுன்னு எடுத்துக்க முடியாது, அது திமிரின் வெளிப்பாடு. இந்த அன்பின் வெளிப்பாடு எங்க வருதுன்னு கேட்டா அந்த அன்பின் வெளிப்பாடு அந்த அப்பாவுடைய அப்பாவும் அம்மாவும் அந்த அம்மாவுடைய அப்பாவும் அம்மாவும் அப்படி உறவுகளாக வந்து மெய்யாலுமே அந்த குழந்தை நல்லா இருக்கா, அந்த குழந்தை நல்லா இருக்கிறதுக்கு எப்படி எல்லாம் வளர்க்கணும்னு சொல்றாங்களே, அதுதான் உண்மையான அன்பு. வளர்ந்த பிறகு அந்த குழந்தை ஒரு தனி மனிதர் என்பதை நாம் அங்கீகரிக்கணும். குழந்தைகள் எவ்வளவு சிறியவர்களாக இருந்தாலும் நாம என்ன நினைக்கிறோம்? நீ குழந்தை, உனக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறோம். ஆனா இந்த நடனத்திலேயே பாருங்களேன், அந்த குழந்தை தலையில இருந்து, வேண்டாமா, தலையில இருந்து பூ கீழே விழுந்தது. அந்த குழந்தை எவ்வளவு சாமர்த்தியமா அந்த பூவை வேற யாருக்காலும் படாத ஒரு இடத்துல வச்சிருச்சு. அந்த நடனத்துல 5 பேர் நடனம் ஆடி முடிச்சாங்க, யாரும் அந்த பூவை மெரிக்கல. நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த பூவை மெரிக்காமல் 5 பேரும் நடனம் ஆடினார்கள் என்பதை நீங்க பார்க்க முடியும். இப்படி ஒவ்வொரு நடனத்திலையும் என்ன சிக்கல் இருந்தாலும் சரி, அந்த சிக்கலை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் அதையெல்லாம் மீறி தாங்கள் எதை செய்ய வந்தோமோ அதை மிகச் சிறப்பாக செய்தார்கள். இதுதான் பக்குவம். இந்த பக்குவம் இது பெரியவங்க நாம தயங்கி இருப்போம்ல, பூவை எடுக்கணும்னு நினைச்சிருப்போம்ல, பூவை எடுத்துட்டு தான் நம்ம அடுத்த வேலையை பார்த்திருப்போம். ஆனா பூவை எடுத்தா நடனம் கெடுமே. ஒரு குழந்தைக்கு வந்து, சின்ன குழந்தைக்கு கையில வச்சிருந்த அந்த குச்சி, அந்த குச்சியில இருந்த அந்த குஞ்சம் இருக்குல்ல, அது போயிட்டு அதோட செயின்ல மாட்டிக்கிச்சு. ஒரு 10-20 செகண்ட் அந்த குழந்தை தன்னோட அக்காமாரை திரும்பி திரும்பி பாக்குது, யாராவது உறவு வாங்கலான்ட்டு. ஆனா எல்லா அக்காமாரும் அவங்க நடனத்தை அவங்க ஆடிட்டு இருக்கிறாங்க.
எப்படியோ போராடி அந்த குழந்தை அந்த குஞ்சத்தை வந்து எதிலிருந்து எடுத்துருச்சு, அந்த நகையிலிருந்து எடுத்துருச்சு. அது முகத்தை பார்க்கணுமே, ஒரு 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 மிகப்பெரிய விஷயம் இல்ல. மற்ற நாமெல்லாம் தயங்கி இருப்போம்ல, ஐயோ இவ்வளவு பேருக்கு முன்னாடி அப்படின்னு நினைச்சு. அந்த குழந்தை அதை பத்தி எல்லாம் கவலைப்படவே இல்லையே. அப்புறம் எப்படி நம்ம குழந்தைய பார்த்து நீ குழந்தை உனக்கு என்ன தெரியும்னு கேட்கிறோம்ல, நம்ம குழந்தைய பார்த்து உனக்கு என்ன தெரியும்னு கேட்கவே கூடாதுங்க. நமக்கு தெரியாத பல விஷயங்கள் குழந்தைக்கு தெரியும். ஒரே ஒரு விஷயம்தான், 18 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க குழந்தைன்னு சொல்றோம், 18 வயது நிரம்பிருச்சுன்னா பெரியவங்கன்னு சொல்றோம் சட்டப்படி. ஆனா 18 வயசு ஆன உடனே கல்யாணம் எல்லாம் பண்ணிட முடியாது. கல்யாணத்துக்கு வேற வயசு இருக்கு. அது மருத்துவ ரீதியாக குறைஞ்சது 21 வயசாவது பெண்ணுக்கு ஆகணும், ஆணுக்கு 25ஆவது ஆகணும். அப்பதான் உடம்பும் மனமும் தயாரா இருக்கும்னு சொல்றாங்க. மூளை அப்பதான் வந்து நிறைய விஷயங்களை சிந்தித்து தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ளும்னு சொல்றாங்க. எனவே அந்த வயது வேற, சட்டப்படி 18 சொல்ற வயது வேற. அப்போ 18க்கு கீழே குழந்தை, 18க்கு மேல பெரியவங்கன்னு சொல்றமே, அது என்ன அளவுகோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தவழ்ந்து வரக்கூடிய குழந்தை, ஒரு வீட்டுல குழந்தை வந்து பிறந்திருக்கு, 8 மாசம் 9 மாசம் ஆச்சுன்னா அந்த குழந்தை தவள தொடங்கும். இந்த தவழ்ந்து வரக்கூடிய குழந்தைக்கு ஒரு தூரமாக வந்து ஒரு விளக்கு இருக்கு, விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, விளக்கு பிரகாசமா எரியுது. அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் அந்த ஈர்ப்பு, அந்த பிரகாசம், அந்த ஒளி அந்த குழந்தை ஈர்க்குது. அது நெருப்புன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. அந்த குழந்தை அந்த நெருப்பை தொடுவதற்கு வேகமா போகும். ஒரு 10 அடி 20 அடி தூரத்தில் நிக்கிற அப்பாவோ அம்மாவோ வேறு உறவுகோ போயிடாதன்னு கத்துவாங்க. நாம போய் அந்த 10 அடி ஓடி போய் தூக்கிறதுக்கு முன்னாடி இது போய் தொட்டா என்ன செய்யுதுன்னு கத்துவாங்க. குழந்தை என்ன நினைக்கும்? ஒலிம்பிக் விளையாட்டு இப்ப கூட சொன்னாங்கல்ல, கைத்தட்டுங்க கைத்தட்டுறது எதுக்கு? உற்சாகப்படுத்துறதுக்கு. தவழ்ற குழந்தை என்ன நினைக்குதுன்னா, நம்மள இன்னும் கொஞ்சம் வேகமா போய் தொட சொல்றாங்க போல இருக்குன்ட்டு நாம ஒண்ணு நினைக்க, குழந்தை இன்னும் வேகமா போய் தொட்டுறோம். தொட்டதுக்கு அப்புறம் ஓடு கத்தும். அப்ப அந்த குழந்தைக்கு தெரிஞ்சு வச்சு என்னது, இந்த நிறத்தில் இருப்பது தொட்டால் சுடும்னு தெரிஞ்சு வச்சு. இப்ப நீங்க அடுத்த நாள் குழந்தைய அன்னைக்கு திட்டுறீங்க, அடிக்கிறீங்க, எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்க. இப்ப அடுத்த நாள் அந்த குழந்தைக்கு விளையாட்டு காட்டுறீங்க, பேப்பர்ல அதே மாதிரி நெருப்ப வச்சுட்டு இப்ப தொடுன்றீங்க. தொடுமா அந்த குழந்தை? தொடாது. ஏன் தொடாது? அந்த குழந்தைக்கு வந்து அந்த நிறம் நெருப்பு, அந்த நிறம் சுடும், அவ்வளவுதான் அறிவு. அதுதான் வந்து 1 வயசுல 1.5 வயசுல இருக்கக்கூடிய அறிவு. அதுவே 3 வயசு ஆயிருச்சுன்னா அந்த குழந்தை இது பேப்பர்னு சொல்லும், இது நெருப்பு இல்லைன்னு சொல்லும். அப்ப மெச்சூரிட்டி தானே, முதிர்ச்சி தானே. இதுவும் குழந்தை தான், அதுவும் குழந்தை தான். ஆனா 1.5 வயசு குழந்தைக்கு இருந்த முதிர்ச்சியை விட 3 வயசு குழந்தைக்கு முதிர்ச்சி அதிகம். அதுதான் 8 வயசு குழந்தைக்கு, அதுதான் 10 வயசு குழந்தைக்கு, அதுதான் 15 வயது குழந்தைக்கு, அதுதான் 17 வயது முடிகின்ற வரை, 18ல கால் வச்சு 18 முடிகிற வரை குழந்தை தான். ஆனால் அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு ஆண்டும் அனுபவம் கிடைக்குது. ஒவ்வொரு ஆண்டும் தன் சுற்றுச்சூழலை பார்க்குது, தன் சுற்றத்தை பார்க்குது, தன் கண் முன்னால் நடக்கிற பல்வேறு நிகழ்வுகளை பார்க்குது. அந்த நிகழ்வுகளில் இருந்து அனுபவம் பெறுகிறது. அந்த அனுபவம் தான் முதிர்ச்சியை தருகிறது. எனவே குழந்தை வளர வளர ஒரு முதிர்ச்சி பெறுது. அப்ப 18 வருஷங்கள் பெற்ற முதிர்ச்சி ஒரு தனி நபராக இருப்பதற்கு தகுதின்ற அளவுகோல் தான். 18 வயது முடிஞ்ச உடனே அவர்களை வந்து பெரியவர்கள், அவங்க ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட முடியும், அவங்க செக்கில் கையெழுத்து போட முடியும் அப்படின்னு சொல்ற சட்டப்படி மேஜர் சொல்றது 18 ஆண்டு அனுபவத்தை தான் குறிக்கிறது. இது மார்கழி மாதம் முடிந்து தை மாதம், நமக்கெல்லாம் மகிழ்ச்சி. ஆனா குழந்தைய பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாசம்மா, என்ன ஜனவரி மாசம்? அடுத்த மாசம் முழுக்க மாடல் எக்ஸாம்மா, இல்ல மாதிரி தேர்வு, ஒவ்வொரு நாளும் தேர்வு. 10ஆம் கிளாஸுக்கு பிராக்டிகல்ஸ், 12ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸுக்கு பிராக்டிகல், அதுக்கப்புறம் தியரி பேப்பர் இல்லைங்களா? அதற்கு என்ன பிரஷர்? குழந்தைக்கு 100 வாங்கணுமா 100 வாங்கணுமா வேண்டாமான்றது பத்திலாம் பிரச்சனை இல்லை. ஆனா ஹெட் மாஸ்டருக்கு பிரச்சனை, டீச்சருக்கு பிரச்சனை. பக்கத்து வீட்டுக்காரன் நேத்து போன வருஷம் 100க்கு 100 எடுத்த பிறகு
தம் புள்ள 100க்கு 100 எடுக்கலன்னா தனக்கு பெரிய அவமானம்ன்ற பிரச்சனை. இத்தனை பிரச்சனைகள் சேர்ந்து அந்த குழந்தையை தாக்கும். இந்த குழந்தையா பாருங்க, குழந்தைக்கு படிச்சதை எழுத போகுது, அவ்வளவுதானே. குழந்தைக்கு என்ன பிரச்சனை? படிச்சா எழுத போகுது. அதுக்கு தெரியும் படிச்சதா படிக்கலையான்னு குழந்தைக்கு தெரியும். ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, அல்லது ஆண் குழந்தையாக பிறந்து பெண் குழந்தையாக, பெண் குழந்தையாக பிறந்து ஆண் குழந்தையாக இருக்கக்கூடிய மாற்று பாலினம்னு சொல்றமே, அத்தகைய பாலினமாக இருந்தாலும், எத்தகைய பாலினத்தை சார்ந்த குழந்தையா இருந்தாலும் அது படிச்சிருக்குன்ற நம்பிக்கை அந்த குழந்தைக்கு இருக்கு. ஆனா ஒழுங்கா சொல்லி கொடுத்தோமான்ற நம்பிக்கை வாத்தியாருக்கு இல்லை. ஒழுங்கா படிக்க வச்சோமான்ற நம்பிக்கை பெற்றோருக்கு இல்லை. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த அவநம்பிக்கைய குழந்தை நிச்சயமா பாஸ் பண்ணிடுறோம். நீ தான் சொல்லி கொடுத்தல, அப்புறம் எப்படி ஃபெயில் ஆவேன்? நீ சொல்லி கொடுத்துட்ட, குழந்தை பாஸ் தானே பண்ணணும். அப்படின்னா குழந்தைகிட்ட போய் நீ கண்டிப்பா சென்டம், நீ சென்டமுக்கு சொல்லி கொடுத்துருந்தா எடுக்க போகுது இல்லையா? அப்போ ஒரு குழந்தைய இயல்பா நான் படிக்க வச்சிருந்தேன்னா வீட்டுல அந்த குழந்தை பாஸ் பண்ண போகுது. இயல்பா நான் படிக்க வைக்கலன்னா அந்த குழந்தை என்ன செய்ய முடியாது, பாஸ் பண்ண. அப்புறம் என்ன நீ போயிட்டு படிச்சல்ல, அதான் குழந்தை புக்கை திறந்து வச்சிருந்தத, என்ன சந்தேகம், படிச்சல்ல இல்லையா? அப்ப படிச்சல்ல அப்படின்னு கேட்கறதும், கண்டிப்பா சென்டம் எடுத்துருவல்ல அப்படின்னு கேட்கறதும், ரெண்டுமே குழந்தைக்கு என்ன செய்யுதுன்னா பிபியை ஏத்திக்கிட்டே இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸை ஏத்திக்கிட்டே இருக்கு. உளவியல்ல மருத்துவத்தில் என்ன சொல்றாங்க, டேய் 1ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கடா, 10 வருஷமா படிச்சிருக்கிற, நீ என்ன படிச்சியோ அதான்டா கொஸ்டின் பேப்பர்ல கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அந்த குழந்தை மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இயல்பாகவே 10ஆம் கிளாஸ் பப்ளிக் எக்ஸாம்ல நாமெல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம், 10ஆம் கிளாஸ் புக்கில் இருக்கிறதா நினைச்சுக்கிறோம். கொஞ்சம் நீங்க எடுத்து பாருங்க, 5ஆம் கிளாஸ் புக் எடுங்க, 8ஆம் கிளாஸ் புக் எடுங்க, 10ஆம் கிளாஸ் புக் எடுங்க, இந்த 3 கிளாஸ் புக் எடுங்க. தொடக்க நிலை, நடுநிலை, உயர்நிலை, இந்த 3 எண்டு எடுத்து புக் எடுத்து பாருங்க. பாடம் ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்க. பாடத்தோட தலைப்பு, உள்ளடக்கம் சற்று அதிகமா இருக்கும். 5ஆம் கிளாஸ்க்கு இருக்கிற உள்ளடக்கத்துக்கும் 8ஆம் கிளாஸ்க்கு இருக்கிற உள்ளடக்கத்துக்கும் 10ஆம் கிளாஸ்க்கு இருக்கிற உள்ளடக்கத்துக்கும் கூடுதலா இருக்கும். ஆனா தலைப்பு ஒன்னாதான் இருக்கும். தெர்மாமீட்டர் வந்து நம்ம 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்ல படிச்சிட்டோமே, அதே தெர்மாமீட்டர் தானே 10ஆம் கிளாஸ்ல படிக்கிறோம். தலைகள், இலை தலை எப்ப படிச்சோம்? இலை தலை 1ஆம் கிளாஸ்ல படிச்சோம். ரூட், ரூட் சிஸ்டம், அதாவது படிப்பு எப்படி நிகழுதுன்னு கேட்டா, தெரிந்ததிலிருந்து தெரியாதது, அறிந்ததிலிருந்து அறியாதது, from known to unknown சொல்றதுதான் கல்வியல் செயல்பாடு. அப்போ ஒரு செடியை எடுத்துக்கிட்டா நோன் எது, தெரிந்தது எது, கண்ணுக்கு எதிராக தெரியல இலை, அந்த இலையை தாங்கி இருக்கிற தலைகள். எனவே தலையும் இலையும் முதல்ல அறிமுகப்படுத்திட்டு அதுல இருந்து இந்த தலை வழுவதற்கு என்ன காரணம், இந்த இலை வரணும்னா இலைக்கு தண்ணி வேணும், அந்த தண்ணி எங்க இருந்து வருது, அப்போ அது ரூட்ல இருந்து வருது, வேர்ல இருந்து வருது. வேறு 2ஆம் கிளாஸ்ல படிக்கிறோம், வேறு 2ஆம் கிளாஸ்ல படிக்காச்சு. 3ஆம் கிளாஸ்ல வந்து மரம்னா என்னன்னு படிச்சாச்சு. மரத்தை ஒட்டி வாழக்கூடிய செடிகள் இருக்குல்ல, கொடி படருத, அந்த கொடிகளை பற்றி படிச்சாச்சு. இது எல்லாம் எங்க படிச்சாச்சு? 3ஆம் கிளாஸ்ல படிச்சாச்சு. அப்புறம் என்ன, 10ஆம் கிளாஸ்ல பாட்டனி தனியா, தாவரவியல் அப்படின்னு தனியா ஒரு தலைப்பு கொடுத்து இதே இலையத்தான் 10ஆம் கிளாஸ்ல கேட்கிறோம், இதே ரூட் சிஸ்டம் தான் கேட்கிறோம். அப்போ நீ 1ஆம் வகுப்புலயே நீ ரூட் லீவ்ஸ் படிச்சிருக்க, இலைய படிச்சிருக்கிற, தலைய படிச்சிருக்கிற, 2ஆம் கிளாஸ்ல ரூட்ட படிச்சிருக்கிற, நீ 10 வருஷமா படிச்சதனுடைய கூட்டு தான்ப்பா 10ஆம் கிளாஸ். பயப்படாம போய் எழுறான்னு சொல்லி பாருங்க, இயல்பாகவே 100க்கு 100, இயல்பாகவே 100க்கு 100. இன்றைக்கு இரவு நம் ஊர்ல வந்து ஒரு விபத்து, நம்ம புள்ள அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பெரிய அளவுக்கு உதவி எல்லாம் செஞ்சுட்டு படிக்காமலே போய் எக்ஸாம் எழுதுன்னு வச்சுக்கோங்க, அவன் சென்டம் அடிப்பாங்க, அவன் சென்டம் அடிப்பான். ஊர்ல ஒரு ஆபத்துன்ற நேரத்துல ஐயோ நாளைக்கு எக்ஸாம், நீ உட்கார நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி பாருங்க, அந்த புள்ள மனசெல்லாம் அங்க இருக்கும். நம்ம அப்பா அங்க போயிருக்கிறாரு, அம்மா அங்க போயிருக்கிறாங்க, பெரியவங்க எல்லாம் போயிருக்கிறாங்க, நாமளும் போயிருக்கலாமே நினைச்சிட்டு இருக்குமே தவிர படிக்க முடியாது. அப்ப படிக்கவும் முடியாது, ஒரு மன அழுத்தத்துக்கும் உள்ளாகும். ஒரு நாள்ல இன்றைக்கு படிச்சா நாளைக்கு எழுத முடியும், யோசிச்சு பாருங்க. அதுக்கு பேரு ரிவிஷன் பேருங்க. இப்ப ஸ்பீக்கர்லாம் நாங்கெல்லாம் வந்து ஒரு பிட் பேப்பர் வச்சிருக்கோம்ல, பிட் அடிக்கிற கேஸ் தான், வேற என்ன. எப்பவோ படிச்சது
ஆனா எல்லாத்தையும் சொல்லி நேரத்தை சாப்பிட கூடாதுன்ட்டு இதை சொன்னா போறோம்னு ஒரு சின்ன குறிப்பு வச்சுக்கிறோம்ல. ரிவிஷன் தானே இது. அப்ப படிச்சா பேசுறாங்க, அப்ப படிச்சு பேசல, எப்பவோ படிச்சத அப்ப நினைவுபடுத்தி பேசுறாங்க. அதுபோல் 10 ஆண்டு காலமா படிச்சத நினைவுபடுத்துறதா ரிவிஷனே தவிர அப்ப போய் குழந்தை படிக்கல. இதுல ஒரு சில குழந்தைகள் உண்டு, 10 வருஷமா படிக்கவே மாட்டான். ஆமா, அவனுக்கு ஆனா அவனா தெரியாது. 8ஆம் கிளாஸ் முடிச்சு 9ஆம் கிளாஸ்க்கு வேற வாத்தியார் வருவாரா? நடுநிலை பள்ளி உயர்நிலை பள்ளி வாத்தியார் என்னடா 8ஆம் வகுப்புல உனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்பாரு. 8 வகுப்புக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல. பப்ளிக் எக்ஸாம் நெருங்குது இல்ல, 2 மாசத்துல 10 வருஷம் படிப்பு படிச்ச பையன்லாம் உண்டு, பொண்ணெல்லாம் உண்டு. 8ஆம் கிளாஸ்ல ஃபெயில், 9ஆம் கிளாஸ்ல மார்க் வாங்கல, பாரா 10வது பப்ளிக் எக்ஸாம்ல அடிச்சிட்டான்டா. ஆர்வம் அப்பதாங்க வந்தது. ஆர்வம் எப்ப வருமோ அப்ப அந்த பிள்ளைங்க படிக்கும். அப்ப ஆசிரியரோட ரோல் என்ன? எந்த அளவுக்கு நல்லா சொல்லி கொடுத்தேன்றதல்ல, குழந்தையை படிக்க தூண்டினேனா இல்லையான்றதான். குழந்தைய படிக்க தூண்டிட்டா அதுக்கப்புறம் குழந்தை படிச்சிடும். அப்ப 10 வருஷத்துக்கு வராத ஆர்வம் 10வது மாசம் 10வது வருஷத்துல 10வது மாசம் வந்திருக்குன்னா சந்தோஷப்படணுமே தவிர அப்ப போய் குழந்தைகிட்ட இப்பதான் புக் எடுக்கிறடா, வாழ்க்கையிலே இப்பதான்டா பாக்குறேன், சந்தோஷப்படையா, அதுக்கு ஏன் வருத்தப்படுற, இப்பவாது எடுத்துக்கான புத்தகத்தை இல்லையா? எனவே குழந்தையை குழந்தையாக பார்ப்பதும், குழந்தையினுடைய ஒவ்வொரு நேரத்திலையும் அந்த குழந்தையை தட்டி கொடுத்து எந்த அளவிற்கு நம்மால் குழந்தைகிட்ட நல்ல வார்த்தைகளை பேச முடியுமோ அந்த அளவிற்கு அந்த குழந்தை மிகச்சிறந்த மனிதர்களாக நல்ல. அதனாலதான் வள்ளுவர் ரொம்ப சிறப்பா சொல்றாரு, வள்ளுவம் என்பது வாழ்வியல் என்றதை மறந்துடாதீங்க. வள்ளுவம் என்பது வாழ்வியல். திருக்குறளை மனப்பாட பகுதியாக தயவு செய்து கருத வேண்டாம். திருக்குறள் என்பது என் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வதற்கான ஒரு சோசியல் டெக்ஸ்ட் நினைச்சுக்கோங்க, ஒரு ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடி நினைங்க, ஒரு மானுடவியலை பற்றி பேசக்கூடிய நூல் என்று நினைங்க. என்னுடைய வாழ்வியல் என்று எடுத்துக்கொண்டால் திருக்குறளை ரொம்ப அற்புதமா சொல்றாரு. இனிய உளவாத இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்து. பேசுவதற்கு நல்ல விஷயங்கள், நல்ல சொற்கள் நிறைய இருக்கும் பொழுது குழந்தை முன்னாடி பேசும்போது நல்லதை பற்றி மட்டுமே பேசுவோமே. இனிய சொற்கள் இருக்கும் பொழுது அந்த இனிய சொற்களை விட்டுவிட்டு ஏன் கடுமையான சொற்களை, அந்த வயதிற்கு பொருந்தாத சொற்களை ஏன் பயன்படுத்துறேன்னு சொல்றேன். இன்னொன்றை நாம் கூர்மையாக கவனித்தால் என்ன புரியும் கேட்டா, வள்ளுவன் அழகா சொல்லுவாரு, தீண்டுதல் இன்பம்னுவாரு. குழந்தைக்கும் பெரியவங்களுக்கு இருக்கிற உறவுல அப்பா குழந்தை, அம்மா குழந்தை, தீண்டுதல். யார் யார் தீண்டுறது? அதான் ரொம்ப முக்கியம். மழலை தீண்டுதல் இன்பம் என்ற குழந்தை தான் நம்மளை தொடணும். குழந்தை நம்மளை தொட்டா நமக்கு இன்பம். நாம போய் குழந்தைய தூக்கிறது, கொஞ்சறது, கட்டி பிடிக்கிறது, பாருமா தூக்குனா வரவே மாட்டேன், தூக்குனா வராது. அதான் குழந்தை. குழந்தை விரும்பணும்ல. நினைச்சு பாரு, வீட்டுக்குள்ள போங்க, வீட்டுக்குள்ள போனோம்னா ஒரு குழந்தை உங்களை பார்த்து வணக்கம் சொல்லாது, அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும். பேசாம விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 5 நிமிஷத்துல அந்த குழந்தை உங்ககிட்ட வந்துடும். அதை விட்டுட்டு அந்த குழந்தை கிட்ட, டேய் மாமா வந்திருக்காரு, வணக்கம் சொல்லு, அத்தை வந்திருக்காங்க, காபி கொடு, என்ன சும்மா இப்படி நிக்கிற, நீ என்ன ரைம்ஸ் தெரியும் உனக்கு? கேட்க கேட்க வந்த ஆள் மேல அந்த குழந்தைக்கு வெறுப்பு தான் வருமே தவிர அன்பு வரவே வராது. குழந்தைய அப்படியே இயல்பா விட்டு பாருங்களேன், அந்த குழந்தை என்ன செய்யும்? அப்சர்வ் பண்ணும், இந்த ஆள் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கும். குழந்தையை விட மிகச்சிறந்த மதிப்பீட்டாளரை உலகத்தில் எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. அந்த குழந்தைக்கு வந்த நபர் மீது நம்பிக்கை வந்துருச்சுன்னா அந்த குழந்தை தானா அவர்கிட்ட ஒட்டும். அதுவும் ஓடி போய் ஒட்டாது, 1 அடி 2 அடியா போகும், கொஞ்சம் கிட்ட வரும், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கிட்ட வரும், அதுக்கப்புறம் தைரியமா அவர் அப்படி தொட்டு பார்க்கும், மேல உட்காரும். அதுவே நீங்க அளவுகோலா எடுத்துக்கிறான். வந்தவன் கெட்டவனா நல்லவனா உங்களுக்கு தெரியாது இல்ல, வந்தது உங்க ஃப்ரெண்டு தான், உங்க கூட வேலை செய்யறவர் தான், ஆனா அவர் நல்லவனா கெட்டவர் உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்க குழந்தை சொல்லிடும் இவர் நல்லவரு. அந்த குழந்தை அக்செப்ட் பண்ணலன்னா
அவர்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு. அந்த அவருடைய பார்வை பிரச்சனையா இருந்திருக்கலாம், அவர் நடந்துகிட்ட முறை பிரச்சனையா இருக்கலாம், அவர் பேசிய எதையோ ஒண்ணு அவர் அந்த குழந்தைக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு நீங்க தீர்மானம். அப்ப அவர் மேல ஒரு சந்தேக கண்ணோட நீங்க பார்க்கலாம். எனவே குழந்தைகள் கற்கிறார்கள் என்பதை நாம் உணராமல் குழந்தைகளை நாம வளர்த்தெடுக்க முடியாது. அதே போலதான் மேல்நிலை ஒரு பெரிய விஷயமே இல்ல. அது நீட்டா இருக்கட்டும், கியூட்டா இருக்கட்டும், எந்த கொம்பனா இருக்கட்டும்ங்க, படிச்சது தானங்க எழுத போறாங்க. அது அத்தனையுமே சூதாட்டம். சீட்டு கம்மியா இருக்கு, துட்டு கொடுக்கிறவனுக்கு சீட்டு கொடுக்கணும், அப்ப துட்டு கொடுக்காதவனுக்கு சீட்டு இல்லைன்னு சொல்லணும். ஒரு ஜனநாயக நாட்டில் சொல்ல முடியாது. சந்தையினுடைய சூதாட்டத்துக்கு பேர் தான் நீட்டை தவிர நீட் ஒரு தகுதி தேர்வு அல்ல, கியூட் ஒரு தகுதி தேர்வு அல்ல. அது சந்தையின் சூழ்ச்சி, வணிகையின் சூதாட்டம். நாம உணர்ந்தோம்னா குழந்தையை போட்டு நாம வற்புறுத்தவே மாட்டோம். இந்த குழந்தை இயல்பா படிச்சா அப்படி ஒரு சூதாட்டத்தை ஒழிப்பதற்கான போராட்டம் ஒரு பக்கம் நடக்கு. ஆனா சூதாட்டம் நடந்துதான் தீரும். இந்த குழந்தை பங்கேற்றுதான் ஆகணும்னா இயல்பா அந்த குழந்தையால் முடிந்தால் பங்கேற்கட்டும். இயல்பா விடுங்க. இயல்பாக பங்கேற்பது அந்த குழந்தைக்கு வெற்றி தோல்வி என்பதே உருவாக்காது. பொங்கல் நாளிலே ஒரே ஒரு செய்தியை, நிறைய விஷயங்களை பேசி உங்கள் மனதை மகிழ்ச்சியோடு குழந்தைகள் விளையாடியதை பார்த்து அந்த மகிழ்ச்சி தான் அடுத்த பொங்கல் வரைக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் நமக்கு சம்பளம் கிடைக்குதா, வீட்டுக்கு வாடகை கொடுக்குறோமா, பசி ஆத்திரத்துக்கு என்னென்ன வழி, இது 1000 பிரச்சனை நமக்கு. ஆனா இந்த ஒரு நாள் சந்தோஷம், அந்த ஒரு நாள் சந்தோஷம் 365 நாள் கழிச்சு 366வது நாள் மீண்டும் நாம சங்கமிக்கணும். எனவே அத்தகைய நேரத்தில் நான் நிறைய விஷயங்கள் உங்களிடம் பேசி உங்களை கஷ்டத்தில் ஆழ்த்தலாம் நான் விரும்பல. ஒரு செய்தியை மட்டும், வாழ்க்கை நமக்கு நம்பிக்கையை தந்திருக்கிறது, நாம நம்பலாம், எதுவுமே கெட்டு போக முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை தர்ற ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற நினைக்கிறேன். ராணிப்பேட்டை, குறிப்பா இந்த தொழிற்பேட்டை உழைக்கின்ற மக்களை கொண்ட நகரம். இது கிராமம்னு சொல்ல முடியாது, காஸ்மோபாலிட்டன் சிட்டின்னு சொல்ல முடியாது, ஆனா இது ஒரு நகரம். இந்த நகரத்தில் யார் வாழ்கிறார்கள்? உழைக்கின்ற மக்கள் வாழ்கிறார்கள். உழைக்கின்ற மக்கள் வாழ்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? நேர்மையான மனிதர்கள் வாழ்கிறார்கள். உழைப்பை நம்புபவர்கள் திருட மாட்டார்கள். உழைப்பை நம்புபவர்கள் அடுத்தவன் காசுக்கு ஆசைப்பட மாட்டான், தன் காசை கொடுப்பானே தவிர. அதுதான் உழைப்பாளிக்கு, விவசாயிக்கு இருக்கிற கர்வமே அதுதான். இன்னொருத்தங்கிட்ட கை நீட்ட கூடாதுன்னு இருக்கிற இந்த கர்வம் இருக்குல்ல, அது உடன் பிறந்த கர்வம். அவங்க டிஎன்ஏ பேசுறாங்கல்ல, இந்த டிஎன்ஏ பரிசோதிச்சீங்கன்னா இந்த கர்வத்தை பார்க்கலாம் உழைக்கின்ற மக்கள் கிட்ட. என் கை இருக்குடா, நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லும்ல, என் கை கால் இருக்கிற வரைக்கும் என்ன ஒரு கவலையும் கிடையாது, நான் பாத்துக்கிறேன் வேலை, நீ போ, சொல்லுமா சொல்லாதா? அது எங்க இருந்து வருது? உழைச்சி வாழ்ந்தவன்டான்ற கர்வத்திலிருந்து வர்றது தானே. அது அந்த இயல்பாக இருக்கக்கூடிய கர்வம். இந்த ராணிப்பேட்டையில நாம யார் தமிழை எப்படி பேசுகிறார்கள் என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றதான். யார் எப்படி வேணாலும் தமிழை பேசிச்சு போட்டு நமக்கு என்ன போச்சு? தமிழை பேச தெரிந்து பேசினாலும் சரி, பேச தெரியாமல் நடிப்புக்காக பேசினாலும் சரி, தமிழை ஒன்றும் செய்ய முடியாது, தமிழனை ஒன்றும் செய்ய முடியாது. உலகத்துல ஹிட்லர்னு ஒருத்தர் இருந்தார், நாசி ஹிட்லர். இந்த ஹிட்லரும் முசோலினியும் தான் உலகத்தில் முதலில் சிஸ்டமேட்டிக் எத்னிக் கிளீன்சிங், திட்டமிட்டு இனப்படுகொலைன்னு சொல்லுவாங்க. திட்டமிட்டு இனப்படுகொலை நடத்தி ஒரு இனத்தை மட்டும், வெள்ளை தோல் கொண்ட ஆரியர்கள் தான் உலகில் ஆள பிறந்தவர்கள் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தை கொண்டவர்கள் தான் நாசி ஹிட்லர் தலைமை தாங்கிய நாசிசமும், பாசிசத்துக்கு தலைமை தாங்கிய முசோலினியும். இந்த ரெண்டு பேருமே ஏக காலத்தில் வளர்ந்தவர்கள். அவர்கள் நாசி அப்படின்னு சொல்றமே, அந்த எழுத்துக்களை விரித்து பார்த்தால் அந்த எழுத்துக்கள்ல என்ன இருக்குன்னா, நேஷனலிஸ்டோ சோசியலிஸ்ட் பார்ட்டி, தேசிய சமதர்ம கட்சி. தன் கட்சிக்கு பேர் வச்சிருக்கான், தேசிய சமதர்ம கட்சின்னு பேர் வச்சிருக்கான். நேஷனலிஸ்டோ சோசியலிஸ்ட் பார்ட்டின்னு பேர் வச்சிருக்கான். ஏண்டா சோசியலிஸ்டோ அப்படின்னு பேர் வச்சான்னு கேட்டா, சோசியலிசத்தின் பால் ஈர்க்கப்பட்டார்கள் மக்கள்.
மக்கள் சோசியலிசத்தை விரும்புகிறார்கள், மக்கள் பொது உடைமையை விரும்புகிறார்கள். பாவேந்தன் பாரதிதாசன் பேரிலே மன்றம் இருக்கிறது. கெட்ட போரிடும் உலகினை வேரோடு சாய்ப்போம், பொது உடைமை கொள்கைதனை திசையட்டும் சேர்ப்போம். அதான பாவேந்தன் பாரதிதாசனுடைய பிரகடனம். பாவேந்தன் பாரதிதாசனுக்கு எப்படி பொது உடைமை தத்துவத்தின் மீது ஈர்ப்பு வந்ததோ, அதுபோல் உலகத்தில் இருக்கிற உழைப்பாளி மக்களுக்கு பொது உடைமை தத்துவத்தின் மீது ஈர்ப்பு வருகிறது. மக்கள் சோசியலிசத்தை விரும்புகிறார்கள் என்ற போது அந்த சோசியலிசத்துக்கு எதிராக செயல்பட்ட ஒருவர் தன் கட்சிக்கே பேர் என்னன்னு வைக்கிறாரு, சோசியலிசம் பேர் வைக்கிறார். எனவே தமிழை பேசிவிட்டார் என்றால் தமிழருக்கு அப்படின்னு சொல்லிட்டாருன்றதுனாலேயே அவர்கள் தமிழர்கள் மீது பாசமாக இருக்கிறார்கள் என்று கருதிவிட முடியாது. எச்சரிக்கை உணர்வு வேண்டும். அதுதான் வரலாறு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்த ஹிட்லர் அவன் காலத்துல எல்லார் காலத்திலும் விளையாட்டு போட்டி நடக்குங்க. அவன் காலத்தில் விளையாட்டு போட்டி நடக்கு, ஒலிம்பிக்ஸ் விளையாட்டு நடக்கு. ஒலிம்பிக்ஸ் விளையாட்டு, ஒலிம்பிக் விளையாட்டுல பங்கு பெறணும் அப்படின்னா விளையாட்டு வீரர்களாக எல்லோரும் குழுமுவாங்க. ஆனா ஹிட்லரை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் இனவெறி இருந்தது. ஹிட்லர் என்ன செய்தான்னா, கருப்பு தோல் கொண்டவர்கள் ஜெயிக்க கூடாது, வெள்ளைத்தோல் கொண்டவர்கள் தான் ஜெயிக்கணும், வெள்ளைத்தோல் கொண்டவர்கள் ஆள பிறந்தவர்கள் என்று நிரூபிப்பதற்கு பெர்லின் ஒலிம்பிக்ஸை பயன்படுத்துறார். லஸ்லாங் அப்படின்னு சொல்ற ஒரு விளையாட்டு வீரனை தயார் செய்யறாங்க. அந்த விளையாட்டு வீரன் எந்த அளவுக்கு குதிப்பான்னு யாருக்கும் தெரியாது. அத்லெட்டிக்ல நீண்ட தூரம் தாண்டுதல் சொல்லுவாங்க ஒரு போட்டி. இப்ப எவ்வளவு தூரம் தாண்டுவாருன்னு தெரியாது. தெரிந்தால் தானே அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தயார் பண்ணிட்டு போக முடியும். ஜெஸ்ஸி ஓவன்ஸ் என்ற ஆப்பிரிக்க வம்சாவளியை சார்ந்தவர், நம்மை போன்ற, இன்னும் சொல்ல போனால் நம்மை விட இன்னும் கூடுதலாக கருப்பு தோல் கொண்டவர்கள். இந்த கருப்பு தோல், இந்த பிக்மெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த பிக்மெண்ட் எப்படி வருது, ஜுவாலஜி படிச்சவங்க எல்லாருக்குமே தெரியும், அறிவியல் தெரிஞ்சவர்கள். உழைக்கின்ற மக்களுடைய தோலியா இது, பெருமைப்படணையா, எதுக்கியா போயிட்டு ஒரு வண்ணத்து பூச்சி நமக்கு என்ன சோப்பு போட்டு கழுவி கழுவி அது என்ன வெள்ளையாக்குறது? கருப்பாடா நான் இருப்பேன்னு சொல்றதுல நமக்கு என்ன கஷ்டம்? என்ன பவுடரை போட்டு போட்டு வெள்ளையாக்குறது எனக்கு புரியவே இல்லை. என் மூஞ்சிக்கு என்ன அடிச்சாலும் சரி, என் மூஞ்சி கருப்பு தான். நீங்க என்ன வேணாலும் அடிச்சு பாருங்க, 5 நிமிஷத்துல வேர்வை வந்தா எல்லாம் கீழே கொட்டிடும். 5 நிமிஷத்துக்கு மேல நடிக்க முடியாது. இங்கே அந்த கருப்பு தோல் கொண்ட ஜெஸ்ஸி ஓவன்ஸ் அமெரிக்காவிலிருந்து வர்றான், பல்லாயிரம் மைல்கள் கடந்து வர்றான். ஒவ்வொரு நாளும் ஓட்ட பந்தயத்திலும் நீண்ட தூரம் நடக்கக்கூடிய அந்த நீண்ட தூரம் தாண்டுதல், லாங் ஜம்ப் பிராக்டிஸ் பண்ணும் பொழுதும் அவனுக்குள்ள கருப்பு தோல் கொண்டவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதை ஹிட்லர் முன்னாடி நிரூபிக்கணும் வெறி. அது ஒன்றை தவிர அவனுக்கு வேற எதுவுமே கிடையாது. ஹிட்லருக்கு நிரூபிக்கணும், டேய் வெள்ளைத்தோல் அல்லடா, ஆரிய வம்சம் இல்லடா, கருப்பு தோல் கொண்டவர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் நாங்களும் வெல்ல பிறந்தவர் தான் சொல்லணும். அவ்வளவுதான் ஜெஸ்ஸி ஓவன்ஸ்க்கு இருந்த கனவு. அந்த வெறியோடு அவன் தயார் பண்ணிட்டு வர்றான். ஹீட்ஸ் சொல்லுவாங்க. இங்க பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் இருக்கிறார். ஹீட்ஸ் அப்படின்றது ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கா, விதிகள் தெரிஞ்சிருக்கான்னு டெஸ்ட் பண்றது. ஹீட்ஸ்ல நீங்க கிட்ட கூட குதிக்கலாம், மொத்தமா குதிக்கணும் அவசியம் கிடையாது. ஆனா குதிக்கிறதுக்கான ரூல்ஸ் தெரியுதா, அதான் ஹீட்ஸ். இந்த ஹீட்ஸ்ல முதல்ல லஸ்லாங் குதிக்கிறார். லஸ்லாங் குதிக்கிறத பார்த்த உடனே ஜெஸ்ஸி ஓவன்ஸ்க்கு பயம் வந்துருச்சு. ஹீட்ஸ்லயே இவ்வளவு தூரம் குதிக்கிறான்னா நாளைக்கு ஃபைனல்ஸ்ல எவ்வளவு தூரம் குதிப்பான்? அப்ப ஹிட்லர் முன்னாடி ஹிட்லர் நினைத்தது உண்மை நிரூபிச்சுட்டு போகவா நான் இவ்வளவு தூரம் வந்தேன் அப்படின்ற பதட்டம் வந்துருச்சு. அந்த பதட்டத்தின் காரணமாக அவன் ஓடுகின்ற போது அந்த லைனை தாண்டி குதிக்கிறான். இந்த லைனை தாண்டி குடிச்ச உடனே 3 வாய்ப்பு கொடுப்பாங்க. முதல் வாய்ப்பில் ஃபவுல், தேர்ச்சி பெறல. 2வது வாய்ப்பு தேர்ச்சி பெறல. 2வது வாட்டியும் ஓடி வந்து அந்த கோட்டுக்கு முன்னாடி எகிர வேண்டியவன் அந்த கோட்டை தாண்டி எகிர்றான். செகண்ட் டைம் ஃபவுல். இப்போ இருக்கிறதுக்கு லாஸ்ட்
ஒரே சான்ஸ். அவன் நினைக்கிறான், ஏண்டா இவ்வளவு தூரம் வந்து நான் வந்து ஹிட்லர் உண்மைன்னு சொல்லிட்டு போகிறதுக்கா? ஒட்டுமொத்த கருப்பு இன மக்கள், உலகம் முழுக்க இருக்கிற கருப்பு தோல் கொண்ட மக்கள், இவங்க அத்துணை பேருக்கும் அவமானத்தை தேடித்தரவா நான் இங்க வந்தேன்னு துடிக்கிறான். அவன் நெஞ்சு துடிக்குது. பின்னாடி வந்து ஒரு கை படுது அவன் தோல்ல. திரும்பி பார்க்கிறான். லெஸ்லாங், ஹிட்லர் வழுக்கப்பட்ட வெள்ளை தோல் கொண்ட லெஸ்லாங் தான் கோல்ட் மெடல் வாங்கணும்னு சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்டவன். அவன் மட்டும் வாங்காம போனா அவனை சுட்டு தள்ளினாலும் கேட்கறதுக்கு ஆளு கிடையாது. ஹிட்லர் சொன்னது நடக்கணும். ஹிட்லர் சொன்னது நடக்கலன்னு சொன்னா உயிர் உங்க கையில கிடையாது. அதனாலதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஜெர்மனியில இருந்து தப்பிச்சு வெளியே வந்தார். அமெரிக்காவில் தஞ்சம் புரிந்தார். அமெரிக்காவில் இருந்து தான் அவர் பல ஆய்வுகளை மேற்கொண்டார். ஹிட்லரிடமிருந்து தப்பியவர்கள் சில பேர் என்றால் ஹிட்லர் கையால் செத்து போனவர்கள் பலர். லெஸ்லாங் அத்தகைய சூழல்ல நிக்கிறான். இந்த லெஸ்லாங் யாருடைய தோல்ல போய் கை போட்டான்? ஜெஸ்ஸி ஓவன்ஸ் தோல்ல கை போட்டான். என்னடா நண்பா இவன் சொல்றான். இன்னொரு 5 நிமிஷம் தான். ஒருங்கிணைப்பாளர் உஷாராகிறாருன்னா ஐயா சீக்கிரம் முடிங்கயான்னு அர்த்தம். முடிச்சிருவேன். லெஸ்லாங் மெடல் வாங்கணும் அப்படின்ற துடிப்பு ஹிட்லருக்கு இருக்கிறது. இந்த லெஸ்லாங் ஜெஸ்ஸி ஓவன்ஸை தொடறான். சொல்றான், டேய் இது ஹீட்ஸ். இந்த ஹீட்ஸுக்கு போய் நீ ஏன்டா இப்படி பதட்டப்படுற? நீ என்ன செய்யி, அவங்க ஒரு கோடு போட்டிருக்காங்கல்ல, அந்த கோட்ல இருந்து 2 அடிக்கு முன்னாடி நீ ஒரு கோட்டு போட்டுக்கோ. அந்த கோட்ல போகும்போது ஒரு அடி தாண்டி வைக்கிற. அப்ப இதுதான் கோடுன்னு சொன்னா நீ தாண்டி வச்சா கூட அந்த கோட்டை தாண்ட மாட்டேன். எனவே நீ முன்னாடி ஒரு கோடு போட்டுக்கோ. இங்க இருந்து நீ காலை நடந்தே கவுண்ட் பண்ணிட்டு போ. 100 அடி ஓட போறன்னா 100 அடி கவுண்ட் பண்ணிட்டே போ. நீ வரும்பொழுது 100 எண்ணிக்கிட்டே வா. 100வது அடியில குதி. இந்த டெக்னிக்கை சொல்லி தர்றான். 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் போர்டு எக்ஸாமுக்கு போனா இப்படி முடிஞ்சா இப்படி டெக்னிக் சொல்லி கொடுங்க. ஏன்டா படிக்கலன்னு சொல்லாதீங்க. உங்க டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்களே, நல்லா யோசிச்சு பாரு. நீ கூட நீ கிளாஸ்ல இருந்திய அப்படி சொல்லுங்க, ஞாபகம் வந்துடும். நினைவாற்றல் வேற ஒண்ணுமே கிடையாது. எங்கோ ஒரு இடத்துல இருக்கும், சப்கான்சியஸ்ல இருக்கும். பாடம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. நம்ம வேலை வந்து தூண்டுறதா, இருக்குடா உன்னால முடியும்டான்னு சொல்றதுதான். அந்த வேலையை தான் யார் செய்யறது? லெஸ்லாங் செஞ்சான். 3வது அட்டெம்ப்ட். லெஸ்லாங் சொன்னதை கொஞ்சம் கூட எதிரி தானே எதிரி வந்து இன்னொரு தன்னுடைய எதிரிக்கு அட்வைஸ் பண்றான். இந்த எதிரி இப்படி ஒரு அட்வைஸ் இது வரைக்கும் அவனும் கொடுத்தது கிடையாது. அவனை அப்படியே நம்புறான். ரிலீஜியஸ்லி ஃபாலோடுன்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க ஆங்கிலத்தில். ரிலீஜியஸ்லி, அதாவது எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் பயபக்தியோடு அவன் சொன்னதை சொந்தமானி அவன் ஓடினா. இந்த டைம் என்ன ஆயிட்டான்? ஆமா, குவாலிஃபை ஆயிட்டான், தகுதி பெற்று விட்டான். அடுத்த நாள் அண்ணாச்சி ஹிட்லர் நிக்கிறார் மேல, கையில மெடலோட நிக்கிறார். யாருக்கு போடுறதுக்கு? லெஸ்லாங்கு போடுறதுக்காக நிக்கிறார். லெஸ்லாங் எகிர்றாரு. லெஸ்லாங்குக்கு அப்புறம் ஜெஸ்ஸி ஓவன்ஸ் எகிர்றார். கோல்ட் மெடல ஜெஸ்ஸி ஓவன்ஸ் அடிக்கிறான். ஜெஸ்ஸி ஓவன்ஸ் கோல்ட் மெடல் அடிக்கிறான். ஜெஸ்ஸி ஓவன்ஸ் கோல்ட் மெடல் அடிக்கும் போது மேல இருந்து பார்க்கிறது யாரு? மேல இருந்து பார்க்கிறது ஹிட்லர். ஹிட்லர் கண்ணுக்கு நேராக ஹிட்லருடைய மூக்குக்கு கீழே நின்று கொண்டு லெஸ்லாங் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஹிட்லருடைய மூக்குக்கு கீழே நின்று கொண்டு ஹிட்லருடைய கண்ணுக்கு நேராக ஜெஸ்ஸி ஓவன்ஸ் வெற்றி பெற்ற அடுத்த நொடி லெஸ்லாங் ஜெஸ்ஸி ஓவன்ஸை கட்டி பிடித்து தன்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் வெளிப்படுத்தினான். தன் உயிரை பற்றி கவலைப்படல. ஹிட்லர் தன்னை கொன்று விடுவானா என்பதை கவலைப்படல. தான் ஒரு ஜெர்மானிய ஆரியன் என்று அவன் நினைக்கவே இல்லை. அந்த இடத்துல அவன் யாரா நின்று இருக்கான்? விளையாட்டு வீரராக நின்று இருக்கிறான். ஒரு விளையாட்டு வீரன் எதை செய்ய வேண்டுமோ அதை லெஸ்லாங் செய்திருக்கிறான். அந்த கர்வத்தோடு அந்த அன்போடு ஜெஸ்ஸி ஓவன்ஸை கட்டி தழுவுகிறான். நண்பர்களே, ஜெஸ்ஸி ஓவன்ஸ் தன் வாழ்க்கை வரலாற்றை பதிவு பண்ணும்போது சொல்றான், நான் 8 கிராம் தங்கத்துக்காக தான் போனேன். 1 சவரன் தங்கம். அந்த தங்கம் வாங்குவதன் மூலமாக கருப்பின மக்கள் வெற்றி பெறுவதற்கு தகுதி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்றதுக்காக நான் போனேன். ஆனால்
அந்த தங்கத்தை விட மிகப்பெரிய பரிசு லஸ்லாங்குடைய நட்புன்னு சொல்றாங்க. லஸ்லாங்குடைய நட்பு. கொஞ்ச நாள் கழிச்சு லஸ்லாங் இறந்து போறார். லஸ்லாங்க்கு ஒரு குழந்தை உண்டு. இறந்து போகிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜெஸ்ஸி ஓவன்ஸுக்கு லஸ்லாங் கடிதம் எழுதுறார். டேய், நான் செத்துருவேன், நான் செத்ததுக்கு அப்புறம் நீ வந்து என் குழந்தைய பார்க்கணும்டா. என் குழந்தைகிட்ட நீயும் நானும் அன்னைக்கு ஜெர்மன் பெர்லின்ல ஒலிம்பிக் கிராமத்துல ஒன்னா உட்கார்ந்து அன்னைக்கு இரவு முழுக்க பேசுறோமே, நமக்குள்ள ஒரு நட்பு மலர்ந்ததே, அந்த நட்பை பற்றி என் பிள்ளைக்கு நீ சொல்லணும்டான்றான். அவன் உயிரோடு இருந்திருந்தா அவன் சொல்லி இருப்பான் தன் பிள்ளைக்கு. அவன் உயிரோடு இருக்க போறதில்லை நமக்கு தெரிஞ்சு வச்சு. எனவே என் பிள்ளைக்கு நீ வா, நீ வந்து சொல்லுன்றான். ரொம்ப நாள் கழித்து ஜெஸ்ஸி ஓவன்ஸ் வந்து அவர் பிள்ளைகிட்ட பேசுறாரு. இன்றைக்கு லஸ்லாங்களுடைய பிள்ளைகளும் ஜெஸ்ஸி ஓவன்ஸோட பிள்ளைகளும் சிறந்த நண்பர்களாக தாத்தாக்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு. எனவே ராணிப்பேட்டை தொழிற்பேட்டை தமிழ்நாடு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டா, மக்கள் ஒற்றுமையை யாரும் சிதைக்க விட மாட்டோம். எந்த மதத்தை யாரு வேண்டுமானாலும் பின்பற்றலாம், அது அவங்களுடைய நம்பிக்கை. எங்களுக்குள் ஜாதியை பார்க்க மாட்டோம். பாவேந்தர் மன்றம் இல்லையா, ஜாதி எனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி அப்படி தெரிந்துபடி என்று சொன்னவன் பாவேந்தன் பாரதிதாஸ். பொய்யிலே கால்படி புரட்டிலே முக்கால் படி வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படின்னு கேட்டவன். ஜாதி என்பது தமிழர்களுக்கு என்றுமே இருந்தது கிடையாது. அதை விட கேவலமான ஒன்று உலகத்தில் பார்க்கவே முடியாது. இப்படி சொன்னா, சார் ஹெட்மாஸ்டர் தானே சார் ஜாதி சர்டிபிகேட் கேட்கிறாரு. ஹெட்மாஸ்டர் ஜாதி சர்டிபிகேட் கேட்கவே இல்லை. அதுக்கு பேரு ஜாதி சர்டிபிகேட்டே கிடையாது. அதுக்கு பேரு சமூக பின்தங்கள், கல்வி பின்தங்கள் இருந்து விடுபடுவதற்காக கல்வி வாய்ப்பை உருவாக்குறதுக்கான சான்று. பேக்வர்ட் கிளாஸஸ் இந்திய அரசு சட்டத்தின் பிரிவு 15, 16 கீழ் அது கொடுக்கப்படுது. ஆனா உங்க தாத்தா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் நான் உட்பட, நம்முடைய தாத்தாவோட அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? நம்ம தாத்தாவோட அப்பா ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. ஸ்கூலுக்கு போகல, படிக்கல. ஆனா ஏதோ ஒரு ஜாதியில பிறந்தவருடைய தாத்தாவோட அப்பா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி. ஏண்டா அந்த தாத்தாவோட அப்பா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கும் பொழுது என் தாத்தாவோட அப்பா ஏண்டா கலனில போய் வேலை பண்ணிட்டு இருந்தான், ஏன் குப்பாடிட்டு இருந்தான்? இதுக்கு பேர் தான் சமூக பின்தங்கள், கல்வி பின்தங்கள். வாய்ப்பு மறுக்கப்பட்டது. வாய்ப்பு யாருக்கு மறுக்கப்பட்டதோ அந்த வாய்ப்பு மறுப்புக்கு, அந்த மறுப்பில் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கு கொடுக்கக்கூடிய உரிமை தான் அந்த சான்றிதழ். எனவே இடஒதுக்கீட்டு சான்றிதழை போய் ஜாதி சான்றுன்னு சொல்லக்கூடாது. படிச்சதுக்கு அப்புறம் தெளிவு வரணும்ல. படிச்சேன்டா, அறிவியல் படிச்சேன்டா, இதுக்கப்புறம் போய் நான் ஜாதி எல்லாம் சொல்ல முடியாதுடா அப்படின்னு சொல்லணும்ல. அப்ப ஜாதியை மறுக்கணும்ல. நான் எந்த ஜாதியில பிறந்திருந்தாலும் என் பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ என் ஜாதியில நான் பொண்ணு கொடுக்க மாட்டேன், பையன் எடுக்க மாட்டேன்டா சொல்லணுமா வேண்டாமா? 4 சுடுகாடு என் ஊர்ல எதுக்குடா? ஜாதிக்கு ஒரு சுடுகாடு எதுக்குடா கேட்கணும்ல. கடவுள் தானே படிச்சாரு. கடவுளே கண்ணப்ப நாயனார அவர் தலையில கால் வைக்காத அனுமதிச்சாரு. கண்ணு சிவபெருமானுடைய கண்ணு இருக்கிற இடத்துல கட்ட விரல் யாரோட கட்ட விரல்? கண்ணப்ப நாயனாரோட கட்ட விரல் இல்லையா? விஷ்ணு பன்றி அவதாரம் எடுக்கலையா? விஷ்ணு சிங்க அவதாரம் எடுக்கலையா? சிங்கத்தையும் பன்றியும் ஒன்றாக பார்க்கலையா விஷ்ணு? நிறைய கடவுளுக்கே ஜாதி கிடையாது, எனக்கு என்னடா ஜாதி என்று சொல்ற தெளிவு இருக்குல்ல, அந்த தெளிவுதான் கண்ணியமிக்க மனிதர்களாக நம்மை மாற்றும். ஜாதியற்ற சமூகம். எந்த கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் அந்த கடவுள் நம்பிக்கை அவரவருடைய சொந்த விஷயம். கடவுள் நம்பிக்கை கொண்ட அத்துணை பேரும் ஒற்றுமையாக வாழ்வது. ஒரு ஜாதியற்ற சமூகத்தில் சமூக நல்லிணக்கத்தோடு எல்லோரும் கூடி வாழக்கூடிய தமிழகமும் சரி, இந்தியாவிலும் சரி, உலகத்தின் எந்த பகுதியிலும் சரி, எந்த கொம்பன் வந்தாலும் இந்த மக்களை பிரிக்க முடியாது என்பதுதான் பாவேந்தர் மன்றம் நடத்தக்கூடிய இந்த பொங்கல் விழா தரும் செய்தி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். 225 ரூபாய்
இது ஒவ்வொரு வீட்டில் இருக்க வேண்டிய புத்தகம். ஆகவே உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா பாவேந்தர் மன்ற நிர்வாகி நம்முடைய தமிழ்ச்செல்வ தோழர்களை தொடர்பு கொண்டால் இந்த புத்தகத்தை நீங்க வாங்கிக்கலாம். நம்ம மொத்தமா வாங்கணும்னா நமக்கு சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை அறிவை விரிவுபடுத்தியதற்கு பாவேந்தர் கண்மன்றம் உதவியது நன்றி தெரிவித்துக் கொள்ள ஒரு நடன பாடல். ஏற்பூட்டி உழுதுண்டு வாழ்ந்து உழவனின் உற்ற தோழனாய் தமிழனின் தற்சார்பற்ற நிலை காட்டும் ஏறு தழுவுதல் பண்பாட்டை விளக்கும் கொம்பு சீ வச்சு சிங்கமடா என்ற பாடலுக்கு நடனமாட வருகின்றனர் பாண்டியன் வினோத் குழுவினர்.
நன்றாக நடமாறிய கலைக்குழு அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக நிறைவாக ஒரு பாடல், நோய் நாடி நோய் முதல் நாடி வந்த பின் காப்பதை விட வருமுன் காப்பது சால சிறந்தது என்ற கருத்தினை சோர விட்டு வேற திண்ண என்ற பாடலுக்கு நடனமாட வருகின்றனர் பாண்டியனர் வினோத் குழுவினர். சும்மா சோறு அடிக்கிறேன்